श्रीगुरुभ्यो नमः। गुरुरेव गतिर्गुरुमेव भजे, गुरुणैव सहास्मि नमो गुरवे। न गुरोः परमं शिशुरस्मि गुरोः, मतिरस्ति गुरौ मम पाहि गुरो। श्रुतिस्मृतिपुराणानामालयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करल्लोकशङ्करम्। सौन्दर्यलहरीकर्त्रे सर्वमङ्गलदायिने शङ्कराचार्यवर्याय यतिराजाय ते नमः। शङ्कारूपेण मच्चित्तं पङ्कीकृतमभूद्यया, किङ्करीयस्य सा माया शङ्कराचार्यमाश्रये। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्. சொற்றுணை வேதியன் சோதிவானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்தக் கைத்தொழ, கற்றுணை பூட்டியோர் கடலினில் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமசிவாயவே. விண்ணுற அடுக்கிய விறகின் வெவ்வழல் உண்ணிய புகில்லவை ஒன்றும் இல்லையாம், பண்ணிய உலகினில் பயின்ற பாவத்தை நன்னி நின்றறுப்பது நமசிவாயவே. இடுக்கண் பட்டிருக்கினும் இறந்து யாரையும் விடுக்கிற் பிரான் என்று வினவுவோமல்லோம், அடுக்கற்கீழ் கிடக்கினும் அருளின் நாமுற்ற நடுக்கத்தை கெடுப்பது நமசிவாயவே. வீடினார் உலகினில் விழுமிய தொண்டர்கள் கூடினார், அன்னறி கூடிச் சென்றதும் ஓடினேன், ஓடிச் சென்றுருவம் காண்டலும் நாடினேன், நாடிற்று நமசிவாயவே. இல்லக விளக்கு அது இருள் கெடுப்பது, சொல்லக விளக்கு அது சோதி உள்ளது, பல்லக விளக்கு அது பலரும் காண்பது, நல்லக விளக்கு அது நமசிவாயவே. कलाभ्यां चूडालङ्कृतशशिकलाभ्यां निजतपफलाभ्यां भक्तेषु प्रकटितफलाभ्यां भवतु मे। शिवाभ्यामस्तोकत्रिभुवनशिवाभ्यां हृदि पुनर्भवाभ्याम् ஆனந்தஸ்புரதனுபவாப்யான்னதிரியம். எல்லாருக்கும் நமஸ்காரம். ரொம்ப நாள் கழிச்சு பகவான் ஸ்ரீ சங்கர பகவத்பாதாளுடைய பரம உத்தமமான சிவானந்தலஹரி ஸ்தோத்திரத்தை படித்து பார்த்து, மேலோட்டமாவது அந்த உத்தமமான ஸ்தோத்திரத்தோடைய பொருள் விளக்கத்தை படித்து காட்டணும், படித்து பார்க்கணுங்கிறது தான் இந்த ரெக்கார்டிங்கோடைய குறிக்கோள். பேரிலேயே சிவம் மங்களம் உள்ள இந்த பரம மங்களமான சிவானந்தலஹரி ஸ்தோத்திரம் படிக்கிறதும் கேட்கறதும் நம்ம மனசுக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் மிகுந்த நற்பயன்களை தரக்கூடியது. ஸ்ருதி அப்படின்னு சொல்லப்படுற வேதம்தான் ஆஸ்திகர்களான நமக்கு பிரமாணம். அப்படிப்பட்ட மிகுந்த உயர்ந்ததான வேதத்துக்கும் மேலே அதன் உச்சியில் வேதத்துடைய முடிவாக இருக்கக்கூடிய வேதாந்தங்கள் இருக்குது. இந்த வேதாந்த கருத்துக்களை உபனிஷத்துக்கள் நமக்கு சொல்லித்தரது. அப்படிப்பட்ட முக்கியமான உபனிஷத்துக்கள் 10க்கு ஆதிசங்கராச்சாரியா பாஷ்யம் எழுதியிருக்கா. அது தவிர பகவத்கீதைக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பாஷ்யம் எழுதியிருக்கா. ஆச்சாரியாளோட இந்த பாஷ்யங்களை எல்லாரும் ரொம்ப உயர்ந்தது அப்படின்னு சொல்லி கொண்டாடுறா. இவ்வளவுதான் அதை பற்றி எனக்கு சொல்ல தெரியும். ஏன் அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான மிக உயர்ந்த வேதாந்த கருத்துக்களுக்கும் சம்ஸ்கிருதத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இப்படி உயர்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முனையாத என்னை போன்ற நிரக்ஷர குக்ஷிகள்
இந்த உலகத்தில் நிறைய பேர் உண்டுன்னு ஆச்சாரிய பகவத் பாதாளுக்கு நன்னா தெரியும். பகவத் பாதாளுக்கும் அவர் தோற்றுவித்த மடங்கள்ல இருக்கிற மடாதிபதிகளுக்கும் ஜகத்குரு அப்படிங்கிற பட்டம் உண்டு. இந்த ஜகத்தில் வெறும் பண்டிதர்கள் மட்டும் இல்லையே, என்னையும் போன்ற ஆளுகளும் இருக்காளே. அதனால மிகுந்த கருணையோடு ஆச்சாரிய பகவத் பாதா நம்மளையும் கடை தேற்ற வேண்டி நிறைய பக்தி கிரந்தங்கள் பண்ணியிருக்கா. ரொம்ப சிரமப்பட்டு படித்து தெரிஞ்சுட்டு எதுவுமே பண்ண வேண்டாம். சும்மா ஆச்சாரியாளோட ஸ்லோகங்களை சொல்லின்னு இருந்தா போகிறோம். டெய்லி மெடிசின் இன்டேக் மாதிரி ஆச்சாரியாளோட வார்த்தைகளே மருந்து மாதிரி நமக்குள்ளே போய் வேலை பண்ணி நம்மளை கடை தேற்றிடும். எல்லாம் படிக்கிற அளவுக்கு அது மேலே ஸ்ரத்தையோ இல்லை பக்தியோ ஒன்றும் இல்லையா, கவலையே பட வேண்டாம். அதை படிக்க ஆரம்பித்தாலே ஸ்ரத்தையும் பக்தியும் வந்துடும். மகா பெரிவா சொல்கிறது எனக்கு ஞாபகம் வருது. நம்மளுடைய ஹிருதயத்துக்குள்ளே ரொம்ப சின்னதாக ஒரு இடம் கொடுத்தா போகிறோம் ஆச்சாரியாளுக்கு. அது வழியாக நம்ம ஹிருதயத்துக்குள்ளே போய் உட்காந்து நம்ம ஹிருதயத்தையே கோயிலாக்கிடுவா. திருமூலர் சொன்ன மாதிரி உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளர் பிரானார்க்கு வாய் கோபுரவாசல் தெள்ளத் தெளிந்தார்க்கு ஜீவன் சிவலிங்கம் கள்ளப்புலனைந்தும் காளாமணி விளக்கே. அதனால் நம்மளை மாதிரி இருக்கிறவாளுக்கு பெரிய பெரிய கிரந்தங்களை படித்து கஷ்டப்பட்டு முக்திக்குள்ள வழியெல்லாம் தேடவே வேண்டாம். முக்தி அடையறதுக்கு பக்தி செய்கிறது தான் முதல் படி. இதுலையாவது கால் வச்சு நுழைய வேண்டாமா? பெரிய பக்தி கூட இல்லையா, பரவாயில்ல, ஆச்சாரியாளோட வார்த்தைகளை கேட்டுன்னு இருந்தா போகிறோம். சிவானந்த லஹரியில் ஆச்சாரியா கேட்குறா, பக்திங்கிற பயிர் நன்னா விளையுமே பகவானே, உங்கள் பேரையும் உங்கள் கதைகளையும் உங்களுடைய விளையாடல்களையும் கேட்டுன்னு இருந்தா போருமே, உங்கள் சரித்தங்களை கேட்டுன்னு இருந்தா போருமே, இங்கே எப்படி பக்திக்கு பஞ்சம் வரும் அப்படின்னு கேட்குறா. இப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பக்தி பண்ணினா போரும், முக்தி கூட கிடச்சிடும்னு நம்மளுக்கு கேரண்டி தரா ஆச்சாரியா. இதில் நடுவில் நிறைய பேர் சந்தேகத்தையெல்லாம் கலப்புறா. சிவானந்தலஹரி, சௌந்தர்யலஹரி இதெல்லாம் ஆச்சாரியா சொன்னதே இல்லை தெரியுமா? உபனிஷத்துக்களுக்கும் பிரம்மசூத்திரத்துக்கும் பகவத்கீதைக்கும் மட்டும்தான் பாஷ்யம் எழுதியிருக்கா, தவிர வேணா பஜகோவிந்தம் சொல்லியிருக்கா. எல்லா ஸ்லோகமும் ஆச்சாரியா சொன்னதில்லை, இப்படியெல்லாம் சொல்கிறவா இருக்கா. எல்லாம் கேட்டு நம்ம மயங்கி போயிடக்கூடாது. நமக்கு மகாபெரிவா வார்த்தை தான் பிரமாணம். மகாபெரியவா இந்த சிவானந்தலஹரி, சௌந்தர்யலஹரி, சுப்பிரமணிய புஜங்க ஸ்தோத்திரம், ராமபுஜங்க ஸ்தோத்திரம் முதலான எத்தனையோ ஸ்லோகங்களை ஆச்சாரிய பகவத் பாதா எழுதியிருக்கான்னு சொல்லியிருக்கா. நமக்கு அது போரும். இந்த ரெக்கார்டிங்கோட ஆரம்பத்தில் ஆச்சாரியாளோட தியான ஸ்லோகங்களை சொல்லியிருந்தேன். இதில் ஒரு ஸ்லோகம் ஸ்ருங்கேரி சாரதா பீட மகாஸ்வாமிகளான ஸ்ரீ ஸ்ரீ பாரதி தீர்த்த சுவாமிகளுடைய சங்கராச்சாரியாளை பத்தின ஸ்லோகம். சௌந்தர்ய லஹரி கர்த்தரே சர்வமங்களதாயினே சங்கராச்சாரிய வர்யாய யதிராஜாயதே நமஹா. சௌந்தர்ய லஹரி ஸ்தோத்திரத்தை செய்தவரே, சர்வ மங்களத்தையும் தரக்கூடிய மிக உயர்ந்த யதிராஜராகிய சங்கராச்சாரிய சுவாமிகளே உங்களுக்கு நமஸ்காரம். இப்படி ஆச்சாரியால் ஸ்தாபிச்ச மடாதிபதிகளே இந்த ஸ்லோகங்களை ஆச்சாரியால் எழுதினது தான் அப்படின்னு ஒத்துக்கிறா. விட்டுட்டு யாரோ வெள்ளக்காரன் ரிசர்ச் பண்ணி சொன்னான், சான்ஸ்கிரிட் ஸ்காலர் ரிசர்ச் பண்ணி சொன்னான்னு சொல்லிட்டு ஸ்லோகங்களை எழுதினது யாருங்கிறதுல நமக்கு சந்தேகமே வேண்டாம். எல்லாம் சொல்கிறவா பேச்சை கூட நம்ம கேட்க வேண்டியதில்லை. அவ்வளவு உயர்ந்த சர்வஜராகிய எல்லா ஞானிகளும் போற்றி கொண்டாடக்கூடிய சங்கராச்சாரிய சுவாமிகள் இப்படி ஒரு பக்தி கிரந்தம் எழுதியிருப்பாரா, சகுண உபாசனை பண்ணியிருப்பாராங்கிற சந்தேகம்லாம் நமக்கு வரும்னு தெரிஞ்சு முன்னாடியே அதை பற்றி மகாபெரிவா நிறைய எடுத்து சொல்லியிருக்கா. இப்படி சாமானிய ஜனங்களும் கடைத்தேறணுங்கிறதுக்காக சங்கராச்சாரியா மிகுந்த கருணையோட இந்த ஸ்லோகங்களை எல்லாம் நமக்கு அருளி இருக்கா அப்படின்னு சொல்லியிருக்கா பெரியவா. பெரியவா சொன்னதை இன்னொரு சந்தர்ப்பத்தில் படித்து காட்டுறேன். இப்போது பரம உத்தமமாகிய இந்த சிவானந்தலஹரி ஸ்தோத்திரத்தை நம்ம பார்க்கலாம். இதுவும் ஒரு வகையான யஜ்ஞம் தான். இதை எடுத்து நடத்தக்கூடிய மொழி அறிவோ இலக்கண அறிவோ படிப்பறிவோ இல்லாத என்னால் இதை செய்ய முடியாது. இது ஒரு யஜ்ஞம் அப்படின்னு சொன்ன உடனே மூக்க கவி அருளிய பாதாரவிந்த சதகத்தில் ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது. அது என்ன ஸ்லோகம்னு கேட்டால், வஷட் குர்வன் மாஞ்சீரஜகலகலைः கர்மலஹரி ஹவீம் க்ஷிப்ரோத்தண்டம் ஜ்வலதி பரமஜ்ஞானதஹனே மஹீயான் காமாக்ஷி ஸ்ஃபுடமஹசி ஜோஹோதி சுதியாம் மனோவேத்யாம் மாதஹ
தவ சரணயஜ்வா கிரிசுதே. இந்த ஸ்லோகத்தில் அம்பாள் காமாட்சியோடைய திருவடிகள் எப்படி ஒரு யஜ்வாவா இருந்து, அதாவது யஜ்ஞம் நடத்துகிறவாள யஜ்வா யஜமான் அப்படின்னு சொல்லுவாள், அப்படி ஒரு யஜ்வாவா இருந்துண்டு அந்த திருவடிகளே ஞான யஜ்ஞத்தை நடத்துறதான். யஜ்ஞம் பண்ணும்போது மந்திரம் சொல்லி வஷட்டு அப்படின்னு சொல்லி ஆகுதி பண்ணுவா. அம்பாளோட திருவடிகளில் இருக்கிற கொலுசோட மணி சத்தமே அந்த வஷட்காரத்தை சொல்லி யஜ்ஞத்தை நடத்துறதான். அம்பாளோட திருவடிகள் தான் யஜ்வா. அந்த திருவடிகள் அணிந்திருக்க கொலுசுகள் உண்டாக்குற கலகல சத்தமே வஷட்கார மந்திரம். இந்த திருவடிகள் என்ன செய்யறதா, நம்மளுடைய பழைய கர்மாக்களையே ஆகுதி பண்றதுக்குள்ள தண்டமா யூஸ் பண்றதாம். யஜ்ஞம் பண்றதுக்கு நெருப்பு வேணுமே, உயர்ந்ததான ஞானமே அக்னியா இருக்கான். பக்தர்களுடைய ஹிருதயமே யஜ்ஞம் நடக்கக்கூடிய யஜ்ஞசாலை. இப்படிப்பட்ட சாமகிரியெல்லாம் வச்சுண்டு அம்பாளோட திருவடிகளே யஜ்வாவா இருந்து யஜ்ஞத்தை நடத்துறதாம். அதனால பரம ஞானமான அக்னியில நம்மளுடைய கர்மாக்களை ஆகுதி பண்ணி இந்த யஜ்ஞத்தை நடத்த சொல்லி சிவஞான பிரதாயினியாகிய அம்பாளோட திருவடிகளை நாம வேண்டிக்கலாம். பகவத்கீதையிலையும் ஸ்ரீ கிருஷ்ண பகவான் எப்படி மூட்டப்பட்ட அக்னி மரக்கட்டைகளையெல்லாம் எரிச்சு பஸ்மமாக்குறதோ, அதே மாதிரி ஞானமாகிய அக்னி நம்மளுடைய எல்லா பூர்வ கர்மாக்களையும் எரிச்சு பஸ்மமாக்கி விடுறதாம். யதை தாம்சி சமித்தோக்னி பஸ்மசாத் குருதேர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. இப்படி சொல்றார். அதனால ஞானாக்னியை நமக்குள்ளே எழுப்ப சொல்லி அம்பாளோட திருவடிகளை வேண்டிண்டு முதல் சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்துக்குள்ளே போகலாம். நம்ம என்ன அம்பாளை வேண்டிக்கிறது? ஆதிசங்கராச்சாரியாலே முதல் ஸ்லோகத்தில் அம்பாளோட பேரை சொல்லி தான் ஆரம்பிக்கிறார். சௌந்தரிய லஹரிக்கும் சரி சிவானந்த லஹரிக்கும் சரி ஆச்சாரியா ஒரு தனி தியான ஸ்லோகமெல்லாம் கொடுக்கல. முதல் ஸ்லோகமே தியான ஸ்லோகம் மாதிரி தான் இருக்கும். இந்த ஒரு ஸ்லோகத்துக்குள்ள அதுக்குள்ளே இருக்கிற எல்லா காவியத்தோட அர்த்தத்தையும் அதனுடைய பாவத்தையும் வச்சு அந்த முதல் ஸ்லோகத்தை எழுதியிருப்பா. சிவானந்த லஹரி பற்றி சொல்கிறவா எல்லாருமே அதனுடைய முதல் ஸ்லோகத்தை சொல்லி தான் பேச்சை தொடங்குவா. அதை ஒட்டி நானும் இந்த ரெக்கார்டிங்கில் முதல்லே அந்த ஸ்லோகத்தை ஒரு தடவை சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஒரு தடவை அந்த ஸ்லோகத்தை சொல்லலாம். கலாபியான் சூடாலங்கிருத சசிகலாபியான் நிஜதபஃபலாபியாம் பக்தேஷு பிரகட்டிதஃபலாபியாம் பவது மே சிவாபியாம் அஸ்தோகத்ரிபுவன சிவாபியாம் ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்தஸ்புரதனுபவாபியான் நதிரியம். இப்படி சொல்லி இந்த பரம மங்களமான சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்தை ஆரம்பிச்சு வைக்கிறா ஆச்சாரியா. இது ஒரு பக்தி கிரந்தம். இந்த ஸ்லோகத்தை ஸ்ரீ பிரமராம்பா சமேத ஸ்ரீ மல்லிகார்ஜுன சுவாமியுடைய சந்நிதியில் ஸ்ரீசைலத்தில் எழுதினான்னு சொல்லப்படுறது. இந்த ஸ்லோகத்திலையுமே மல்லிகார்ஜுன சுவாமியையும் பிரமராம்பாவையும் சுவாமி அந்த க்ஷேத்திரத்தில் நடத்தின லீலையும் ரெஃபர் பண்ணி நிறைய ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கா ஆச்சாரியா. இந்த பேர், அதாவது சிவ ஆனந்த லஹரி அப்படிங்கிற பேர் 2வது ஸ்லோகத்தில் வருது. ஆனால் முதல் ஸ்லோகத்திலேயே அதனுடைய பொருள் அனைத்தையும் போட்டு எழுதியிருக்கா. சிவம் அப்படின்னா மங்களம், ஆனந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு இணையான இன்னொரு வார்த்தை சரியா இருக்கா அப்படின்னு தெரியல. அதை ஒரு சந்தோஷம், இங்கிலீஷில் ஹாப்பினஸ் அப்படின்னு சொல்ல முடியாது. வெறும் இந்திரிய சுகங்கள்னால அடையக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களுக்கு தான் சந்தோஷம்னு சொல்றது. ஸ்மால் கிராட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம் சந்தோஷத்தை. ஆனந்தம்ங்கிறது ரொம்ப ஆழமான வார்த்தை. நம்மளுடைய நிஜஸ்வரூபமே ஆனந்தம் தான் அப்படின்னு பெரியவாள்லாம் சொல்றா. ஏன்னா நம்மளுடைய நிஜஸ்வரூபம் பரமேஸ்வரனோடது. அப்போ பை லாஜிக் பரமேஸ்வரனே தான் ஆனந்தம். ஆனந்தத்துக்கு எந்த ஹேதுவும் தேவையில்லை, எந்த காரணமுமே தேவையில்லை. அது நிலையானது, எப்பவும் இருக்கிறது, சாஸ்வதமானது. கொஞ்ச நேரம் ஐஸ்கிரீமோ இல்லை நமக்கு பிடிச்ச சாப்பாடோ சாப்பிட்டா ஒரு சந்தோஷம் வருதே, ஆனால் அதே ஐஸ்கிரீமையே கொஞ்ச நாழி சாப்பிட்டா போர் அடிச்சு போய்டுறதே. அந்த மாதிரி கிடையாது ஆனந்தம். ஆனந்தம் போரே அடிக்காது. அந்த ஆனந்தத்தை உணர்ந்தவா, அதை அடைந்தவா, அதுக்கப்புறம் அடையறதுக்கு வேற ஒண்ணுமே இல்லை. இப்போ ஒருத்தர் அவளோட நிஜஸ்வரூபத்தில் நிலை நின்றுட்டான்னா அதுதான் ஆனந்தம். இப்படி பரமேஸ்வரனோட ஒன்றி
ஆத்மாவாக இருக்கிற அந்த பரம்பொருள் தத்துவத்தோட இரண்டரை கலந்து இதுலேயே நிலை நிற்கிறவா சிவ ஆனந்தத்தை மேலும் மேலும் அடைஞ்சுட்டே இருக்கலாம். அது அலை அலையாக அவளை ஆனந்தத்திலேயே இருத்தின்னு இருக்கான். இந்த சிவ ஆனந்தத்தை சொல்லும்போது என்னதான் பக்தி கிரந்தம் எழுதினாலும் சாமானிய ஜனங்களுக்கு சகுண உபாசனா மார்க்கத்தை காட்டி தந்தாலும் ஆதிசங்கராச்சாரியா தான் ஒரு அத்வைத்தி அல்லவா. அதனால பரம்பொருள் ரெண்டு மாதிரி தெரியறது, அந்த ரெண்டுமா சேர்ந்து ஒரே யூனிட், ஒரே சுவாமி அப்படின்னு பொருள் படுற மாதிரி ரெண்டு பேர் இருக்கா. அவள் ரெண்டு பேருமா சேர்ந்தே தான் இருக்கா, அவள் ரெண்டு பேரும் சேர்ந்தே தான் ஆனந்தத்தை தரா அப்படின்னு அந்த முதல் ஸ்லோகத்தில் எழுதியிருக்கா. அந்த ரெண்டு பேரும் அம்பாளும் பரமேஸ்வரனும் தான். பரபிரம்மத்தோட சக்தி தான் அம்பாள். ஒரு வஸ்துவோட சக்தி அந்த வஸ்துவோட இரண்டரை கலந்த விஷயம். அந்த வஸ்து இல்லாமல் சக்தி இல்லை, சக்தி இல்லைன்னா வஸ்துவும் இல்லை. பூவும் அதனோட வாசனையும் தனித்தனியாக இருக்க முடியுமா? பால் வேறு அதனோட வெளுப்பு வேறு அப்படின்னு இருக்க முடியுமான்னெல்லாம் மகாபெரிவா சொல்கிறான். இப்படி ரெண்டு மாதிரி தெரிஞ்சாலும் ரெண்டும் ஒரே பொருள் தான், ஒரு வஸ்து தான் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆச்சாரியா முதல் ஸ்லோகத்தில் அம்பாளும் சுவாமியுமா இருக்கிற ரூபத்தை நமஸ்காரம் பண்ணி இந்த ஸ்லோகத்தை ஆரம்பிக்கிறார். இந்த சிவானந்தலஹரி சௌந்தரலஹரி ஸ்தோத்திரங்களை பற்றி சொல்கிறவா அதில் இருக்கிற வெவ்வேறு விதமான அழகுகளை எடுத்து சொல்லுவா. எப்படி ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் சொல்ல வந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி சரியான பெயர்களை சொல்லி அம்பாளையோ சுவாமியையோ கூப்பிட்டு ஆச்சாரியா தொழுதிருக்கா அப்படின்னெல்லாம் எடுத்து சொல்லுவா. ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் எப்படி ஸ்லேடை அமைஞ்சிருக்கு, எப்படிப்பட்ட அணி அலங்காரங்கள் இருக்கு, எப்படி கவிதாரசத்தோடு எழுதப்பட்டிருக்கு, பிராசமெல்லாம் எப்படி இருக்குது, எவ்வளோ கேட்கறதுக்கு சந்தோஷமாக இருக்குது, எப்படி பரமேஸ்வரனோட பல்வேறு திருவிளையாடல்களை எடுத்து சொல்கிற ஆச்சாரியான்லாம் சொல்லுவாள். இது சொல்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்லோகத்துக்குமே ஒரு ஆயுசு காலம் ஆகும். அதனால் மொழியறிவோ படிப்பறிவோ இல்லாதனா மேலோட்டமான அர்த்தங்களை மாத்திரம் எனக்கு தெரிஞ்ச விதத்தில் எடுத்து சொல்ல போகிறேன். சௌந்தரிய லஹரியில் முதல் ஸ்லோகத்தில் சிவசக்தியாயுக்தோ யதி பவதி சக்த பிரபவித்தும் அப்படின்னு சொல்லி சிவநாமத்தோட அம்பாளோட பக்தி கிரந்தத்தை ஆரம்பித்தாளோ ஆச்சாரியா, அது மாதிரி சிவானந்தலஹரி ஸ்தோத்திரம் ஆரம்பிக்கும் போது கலா அப்படின்னு அம்பாளோட பேரை சொல்லி ஆரம்பிக்கிறார். சம்ஸ்கிருதத்தில் ஒருமை, இருமை, பன்மை இப்படி மூணு உண்டு. தமிழில் ஒருமையும் பன்மையும் தான் உண்டு, சிங்குலர் ப்ளூரல். இந்த முதல் ஸ்லோகத்தில் முழுக்கவே இருமையிலேயே இருக்குது. இந்த ரெண்டு பேரை பற்றி சொல்லிகிட்டே வரா. இருமையில் சொல்கிறா கலாபியாம், இதுக்கு பல்வேறு அர்த்தங்கள் சொல்கிறா. ஸ்ருதி வேதம், வேதத்து மூலியமாக அறியப்படும் பொருள், அந்த பொருள் ரெண்டாக தெரியறது, அதுதான் அந்த கலாபியாம். இல்லைன்னா பரபிரம்மத்தோட கலைகளாக இருப்பவர்கள் ரெண்டு பேர். செய்யாத பரம்பொருள் எந்த அசைவும் இல்லாமல் இருக்கும்போது சிவமா இருக்கு. அது அனுகிரக சக்தியோட தனக்குள்ளேந்து எல்லாற்றையும் தோற்றுவித்து படைத்து காத்து மறைத்து அருள் செய்து அழிக்கும் தன்மை உள்ளது. அந்த அசைவற்ற சிவம் தனக்குள்ளேந்து எல்லாத்தையும் உண்டாக்கும் போது சகல கலைகளும் அந்த சுவாமி கிட்டேந்து தோன்றதும். அதனால எல்லா கலைகளின் ரூபமாக இருப்பவர்கள். இந்த விப்கையாரில் இருக்கிற 7 நிறங்கள் சொல்கிறாளே, அந்த 7 நிறமும் ஒரே வெளிச்சத்துக்குள்ளேருந்து தான் வந்தது. சிதறாமல் இருக்கும்போது அந்த வெளிச்சம் வெறும் வெளிச்சமாக இருக்குது. அது எதுலையாவது பட்டு சிதறும் போது எல்லா கலைகளும் அதுலேருந்து வெளியில் வருது. இப்படி எல்லா கலைகளும் தனக்குள்ளே அடக்கி கொண்ட, கலைகளுக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய, எல்லா கலைகளோட ரூபமாக இருக்கக்கூடிய இருவர் அம்பாளும் பரமேஸ்வரனும். அதனால கலாபியாம். இந்த ஸ்லோகத்தில் இன்னொரு அழகு என்னன்னா, ஒரே வார்த்தையே திரும்ப திரும்ப வெவ்வேறு அர்த்தங்களில் வரும். கலாபியாம் சூடாலங்கிருத சசிகலாபியாம் நிஜதப பலாபியாம் பக்தேஷு பிரகட்டித பலாபியாம் இப்படி வரும். அது கேட்க ரொம்ப அழகாக இருக்கும். அடுத்தது சூடாலங்கிருத சசிகலாபியாம், ரெண்டாக இருக்கக்கூடிய ஒரே வஸ்துவோடைய தலைமுடியில் சந்திரகலையை சூடின்னு இருக்காளாம். அடுத்தது நிஜதப பலாபியாம், அம்பாளும் பரமேஸ்வரனும் ஒருத்தரை ஒருத்தர் தபஸ் பண்ணி அடைந்தவாளாம். அம்பாளுடைய தபஸோடைய பலன் சுவாமி, சுவாமியோடைய தபஸோடைய பலன் அம்பாள். இதை நம்ம நிறைய புராணங்கள்ல எல்லாமும் பார்க்குறோம். இப்படி அம்பாள் பஞ்சாக்னி மத்தியில இருந்துட்டு தபஸ் பண்ணி பரமேஸ்வரனை அடைஞ்சா அப்படின்னும், பரமேஸ்வரனும் தாக்ஷாயினி போனப்புறம் அம்பாளை அடையறதுக்கு தபஸ் பண்ணினார். இப்படியெல்லாம் இருக்கு புராணங்கள்ல. இது தவிர
எப்போதுமே அம்பாளும் பரமேஸ்வரனும் ஒத்தர நோக்கி தபஸ் பண்ணிகிட்டே இருக்காளாம். நம்ம எல்லாருக்குமே அப்பைய தீட்சிதர்ங்கிற மகானை பற்றி நன்னா தெரியும். தீட்சிதருடைய குலயானந்தா அப்படிங்கிற ஒரு கிரந்தத்தில் ஆரம்பிக்கும் போது இருக்கிற தியான ஸ்லோகங்களில் முதலாவதா ஒரு ஸ்லோகம் சொல்கிறார். பரஸ்பர தபசம்பத் ஃபலாயித பரஸ்பரௌ பிரபஞ்ச மாதா பிதரௌ பிராஞ்சௌ ஜாயா பதிஸ்துமஹா. உலகின் மாதா பிதாக்களாக இருக்கக்கூடிய ஒரு கணவன் மனைவியை நமஸ்காரம் பண்ணுறேன். அவ 2 பேருமே ஒத்தரை நோக்கி ஒத்தர் தபஸ் பண்ணி அதன் தபஸின் பலனாக அடைந்தவர்கள் அப்படின்னு சொல்றார். ஆச்சாரியா சொன்ன கருத்தையே தான் அப்பைய தீட்சிதரும் சொல்றார். அடுத்தது பக்தேஷு பிரகட்டித பலாபியாம். உங்கள் பக்தர்களுக்கு வேண்டும் பலன்களை அருள்பவர்கள்னு சொல்லலாம், இல்லை வேண்டும் பலனாகவே இருப்பவர்கள் அப்படின்னு சொல்லலாம். அந்த இருவர் யாரு? சிவாபியாம். சிவ அப்படிங்கிறது சுவாமியோட பேரு, சிவா அப்படிங்கிறது அம்பாளோட பேரு. அந்த சிவசிவாக்களாக இருப்பவர்கள் அஸ்தோக திரிபுவன சிவாபியாம். 3 உலகத்துக்கும் அபரிமிதமான ஆனந்தத்தை அளிக்கிறவர்கள். அடுத்தது ஒன்று சொல்றார், ஹிருதி புனர்பவாபியாம். நினைக்குந்தரும் என் ஹிருதயத்தில் ஆனந்தத்தை அளிப்பவர்கள், இன்றைக்குமே புதிதாக தோன்றுபவர்கள். அதாவது இந்த உலகத்து சம்பந்தம் உள்ள எல்லாமே நமக்கு போர் அடிச்சிடும், கொஞ்ச நேரத்தில் போருன்னு ஆயிடும். ஆனால் போருனே தோணாதான் அம்பாளையும் பரமேஸ்வரனையும் மட்டும் மனசில் நினச்சா. இந்த உலகம் சம்பந்தம் உள்ள இந்த ஒரு வஸ்துவை நினச்சாலும் கொஞ்ச நேரத்தில் அது நமக்கு போர் அடிக்கும். சுவாமியோட நினைப்பு ஒன்று தான் என்னைக்குமே ரமணீயமானது, நீதியான ஆனந்தத்தை தரக்கூடியது, புதிதாக தோன்றுவது, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது எப்போவுமே. இது ஆனந்த லஹரின்னு வேற சொல்லியிருக்காரு. அதனால் திரும்ப திரும்ப அலையாக ஆனந்தத்தை தரக்கூடிய மங்களஸ்வரூபமானது. ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம். ஹிருதயத்தில் ஆனந்தமாக ஸ்புரிக்கக்கூடியது. இது அம்மையப்பராக இருக்கக்கூடிய அந்த ஒரு பரம்பொருள் வஸ்து. அம்மா அப்பாவா இருக்கிறதுனால இந்த பாட்டு முழுக்கவே த்விவச்சனத்தில் இருக்கு, அதாவது இருமையிலேயே சொல்லியிருக்கார். இந்த ஒரு பாட்டையுமே ஒரு நாள் பூரா சொல்லக்கூடிய பண்டிதர்கள் இருக்கா. ஒரு ஸ்லோகம் ஞாபகம் வருது, ரிஷினாம் புனராத்யாம் வாச்சம் அர்த்தோ அனுதாவதி. ரிஷிகளுடைய வார்த்தைக்கு வார்த்தையும் அர்த்தமும் நான் நீன்னு போட்டுன்னு வந்து உட்காருமா. அதனால் இப்போ நான் சொன்ன பொருள் எல்லாமே ரொம்ப மேலோட்டமானது, ரொம்பவும் சாமானியமானது. இந்த முதல் ஸ்லோகம் ரொம்பவும் ஆழ்ந்த கருத்துக்களை உடையது. அதனால் அவ இந்த ஸ்லோகத்தை மனசில் கண்டெம்ப்ளேட் பண்ணி அதனால் ஏற்படக்கூடிய அலையலையான ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னு நான் வேண்டி கேட்டுக்கிறேன். இப்படி ஹிருதி புனர்பவாபியாம் ஆனந்த ஸ்புரதனுபவாபியாம் நதிரியம். ஹிருதயத்தில் மேலும் மேலும் அலையலையாக எழும்பக்கூடிய ஆனந்தத்தோடைய ஸ்வரூபமாக இருக்கக்கூடிய அம்மையப்பர்களை நான் நமஸ்கரிக்கிறேன். இந்த நமஸ்காரம் அவர்களுக்கு உரித்தாகுக அப்படின்னு சொல்லி முதல் ஸ்லோகத்தை முடிக்கிறார் ஆச்சாரியா. அடுத்த ஸ்லோகம், கலந்தி சம்போ த்வச்சரித சரித கில்பிஷரஜோ தலந்தி தீகுல்யா சரணிஷு பதந்தி விஜயதாம் திஷந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம் வசந்தி மச்சேதோ ஹ்ரதபுவி சிவானந்தலஹரி. சிவானந்தலஹரி விஜயதாம் அப்படின்னு இந்த ஸ்தோத்திரத்தோட பேரை சொல்கிற ஆச்சாரியா இந்த ஸ்லோகத்தில் ரொம்ப அழகான சப்தாலங்காரங்கள் கொண்டது. கலந்தி, தலந்தி, பதந்தி, திஷந்தி, வசந்தி அப்படின்னு அழகாக ரைமிங்காக ஒரு சிமெட்ரிக்கல் பேட்டர்னோடு இருக்குது இந்த ஸ்லோகம். இதே மாதிரி சௌந்தரிய லஹரியோடைய 44வது ஸ்லோகத்திலையும் சௌந்தரிய லஹரி அப்படின்னு அந்த ஸ்லோகத்தோட பேரையே சொல்லுவாள். என்ன ஸ்லோகம்னு கேட்டால், தனோது க்ஷேமன்னஹ தவ வதன சௌந்தர்ய லஹரி பரிவாஹ ஸ்ரோத சரணி வசீமந்த சரணிஹி. இப்போ 2வது சிவானந்த லஹரி ஸ்தோத்திரத்துக்கு வரலாம். இதில் ஆச்சாரியா சொல்கிறா,
ஹே சம்போ சரித சரிதக கலந்தி, உங்களுடைய சரித்திரமாகிய திருவிளையாடல்களாகிய நதியானது பெருக்கெடுத்து ஓடுகிறது. பரமேஸ்வரனுடைய கதைகளுக்கு குறைச்சலே இல்லை நம்மளுடைய நாட்டில். அப்படி பெருக்கெடுத்து ஓடுகிற பரமேஸ்வரனுடைய சரித்திரமாகிய நதி என்ன செய்யறது? கில்பிஷ ரஜோ தலந்தி, கர்மாக்களாகிய பாவங்களாகிய புழுதிகளை அடிச்சுண்டு போறதாம். தீகுல்யா சரணிஷு பதந்தி, தீனா புத்தி, என்னுடைய புத்தியாகிய கால்வாய் வழியாக இறங்கி ஓடி வருகிறதுன்னு சொல்றாரு. பதந்தி விழறது. பரமேஸ்வரன் எங்கேயோ உச்சியில இருக்கார், நம்மளுடைய இன்டலெக்ட் கீழே தானே இருக்கு. இது மட்டும் இல்லாம பரமேஸ்வரனுடைய சரித்தங்கள் பெரிய நதியாகவும் அது நம்மளுடைய புத்திக்குள்ள வந்து விழக்கூடிய வழி சின்ன கால்வாயாகவும் சொல்லியிருக்கா ஆச்சாரியா. இந்த இடத்துல ஒரு அபிராமி அந்தாதி ஸ்லோகம் ஞாபகம் வருது. கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே ஒளிரும் ஒளிக்கு இடமே எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே வெளிமுதல் பூதங்களாகி விரிந்த அம்மே அழியேன் அறிவு அளவிற்கு அளவானது அதிசயமே. இந்த ஜகத்து பூரா எல்லா பூதங்களும் ஆகி விரிந்த அம்பாள் ஒளிரும் ஒளிக்கும் இடமே, வெளிச்சத்தையே காட்டக்கூடிய வெளிச்சமாக இருக்கக்கூடிய அம்பாள் என்னுடைய ரொம்ப சின்ன புத்திக்குள்ள இறங்கி வந்து அதுக்குள்ள எப்படி அடங்கி போனா அவள், அது பெரிய அதிசயம் அல்லவா? இப்படிப்பட்ட சாதித்த புண்ணியர்கள் எல்லாருமே ரொம்ப வினயத்தோட அடக்கத்தோட எழுதியிருக்கா. என்ன இந்த சிவானந்த லஹரி என்னுடைய ஹிருதயத்துக்குள்ள வந்தது அப்படின்னு சொல்லலை, அது எப்படி ரொம்ப சின்ன சின்ன இடங்களுக்குள்ள இறங்கி வந்து என் ஹிருதயத்துக்குள்ள பூந்துது. இப்படியாக என்னுடைய புத்தியாகிய கால்வாய் வழியாக பரமேஸ்வரனுடைய சரித்திரங்கள் இறங்கி வந்து எனக்கு ஒன்று தந்தது. என்ன தந்தது? திசந்தி சம்சார பிரமண பரிதாபோபசமனம். தண்ணியுடைய வேலையே தாபத்தை தணிக்கிறது தான். இந்த கொடூரமான ஜனன மரண சுழல்ல மாட்டிண்டு இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்காதா அப்படின்னு தாகிச்சு தவிச்சு இருக்கிற என்னுடைய ஹிருதயத்துக்கு தாபத்தை உபசமனம் பண்ணக்கூடிய குளிர்ச்சியான பிரவாகமாக அது இருக்குது. இந்த இடத்துல முத்துசாமி தீட்சிதருடைய பஞ்சபூத ஸ்தலங்களில் அவர் பாடின பாட்டுகளில் ஒன்றான திருவானைக்காலில் இருக்கிற ஜம்புகேஸ்வர சுவாமி மேலே பாடின பாட்டு ஞாபகம் வருது. ஜம்பூபதே. அந்த ஸ்தலத்தில் பரமேஸ்வரன் தண்ணி ரூபமாக இருக்கார். அப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை பார்த்து தீட்சிதர் சொல்கிறார், அம்புஜாசனாதி சகல தேவ நமன தும்புரு நுத ஹிருதய தாபோபசமன அம்புதி கங்கா காவேரி யமுனா கம்பு கண்ட்யகிலாண்டேஸ்வரி ரமண. அங்கேயும் தீட்சிதர் இதே தான் சொல்கிறார். ஆச்சாரியா சொல்கிற சம்சார பிரமண பரிதாப உபசமனத்தை தான் சொல்கிறார். எப்போ சம்சார பிரமண பரிதாபோபசமனம் நடக்கும்னு கேட்டால் ஆத்மானுபவம் ஏற்படும் போது தான் அது நடக்கும். இப்போ ஆத்மானுபவத்துக்கு எது காரணம்? சம்புவுடைய கதைகளும் சரித்திரங்களுமே காரணமாக இருக்குது. இப்படி என்னுடைய கர்மாக்களையெல்லாம் அடித்து விரட்டி என்னுடைய புத்திக்குள்ள நுழைஞ்சு என் தாபத்தை தணித்து அந்த சிவானந்த லஹரியானது என்ன செய்யறது? மச்சேதோ ஹ்ரதபுவி வசந்தி சிவானந்த லஹரி என்னுடைய ஹிருதயமாகிய மடுவில் போய் தங்குகிறது. அப்படி தங்கிய சிவ சரித்திரமாகிய நதியானது சிவ ஆனந்தத்தை பிரவாகமாக அலையலையாக எனக்கு அளித்து கொண்டே இருக்கிறது. இது புனர்பவாபியாம் சொன்னாலே நினைக்குந்தரும் புதுசாக விளங்கக்கூடியது. இது மேலும் மேலும் சிவ ஆனந்தத்தை எனக்கு தந்து கொண்டே இருக்கிறது. இப்படிப்பட்ட சிவச்சரித்திரமான நதியானது சிவானந்த லஹரியானது ஜெயிக்கட்டும். சிவ ஆனந்த லஹரி விஜயதாம். இந்த இடத்துல ஒரு விஷயம், இதை பற்றி பெரியவாளும் சொல்லியிருக்கா. இப்படி பரமேஸ்வரனை பார்த்து நீ ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்கிறோமே, அது என்ன மனநிலையில் வச்சுட்டு நம்ம சொல்லணும்? எல்லா பெரியவாளும் சொல்லியிருக்கா. நம சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க, கோகழியாண்ட குருமணி தன் தாழ்வாழ்க, ஆகமமாகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க, ஏகன் அநேகன் இறைவனடி வாழ்க, வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்க, பிறப்பருக்கும் பிஞகன் தன் பேய்கழல்கள் வெல்க, புறத்தார்க்கு சேயோன் தன் பூங்கழல்கள் வெல்க, கரம் குவிவார் உண்மகிழும் கோன் கழல்கள் வெல்க, சிரம் குவிவார் ஓங்குவிக்கும் சீரோன் கழல்கள் வெல்க. ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி. ஜெய ஜெய கருணாப்தே ஸ்ரீ மகாதேவ சம்போ அப்படின்னு ஆச்சாரியாலும் சொல்றா.
மகாதேவ சம்போ உங்களுக்கு ஜெயம் உண்டாகட்டும். இதே ஆச்சாரியா சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்றா, ஜயானந்த பூமன் ஜயாபாரதாமன்னு ஜயாமோக கீர்த்தே ஜயானந்த மூர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயாசேஷபந்தோ ஜயத்வம் சதா முக்தி தானேஷ சூனோ. ஹே ஆனந்த பூமன்னு உனக்கு ஜெயம் உண்டாகட்டும். இப்படி சொல்லியிருக்காளே பெரியவாள்லாம், இதை எப்படி சொல்லியிருக்கா, நாம் அதை எப்படி நினச்சி சொல்லணும்? காம குரோத லோப மோக மதமாச்சரியங்களால் நிறையப்பட்ட இந்திரியங்களுடைய ஆசைகள்லேயே அலைப்புண்ட சதா நிற்காம ஓடின்னு இருக்க என்னுடைய மனசிற்கே அது என்ன நாலா பக்கமும் இழுக்கிறது. நான் அப்படிங்கிற அகம்பாவம், ஈகோ பெருசாக வந்து மறைக்கிறது என்ன சுவாமியை. இந்த உலகத்தில் உள்ள எத்தனையோ விஷயங்கள் என்னை கட்டி இழுக்கிறது. இந்த மயக்கங்கள்லேருந்து ஒரு துளியாவது, ஒரு அணு மாத்திரமாவது நாம் விடுபட்டாதான் பரமேஸ்வரனை பற்றின பக்தி நம்ம மனசுக்குள்ளே வரும். இப்படி எனக்குள்ள வந்து எனக்குள்ளேயே இருக்கக்கூடிய எதிரிகளை அழிச்சுதே இந்த பரமேஸ்வரனுடைய அனுகிரகமானது, சிவ ஆனந்த லஹரியானது என்னுடைய அகம்பாவத்தை ஜெயிச்சுதே அப்படின்னு ஒரு கிருத்தஜ்ஞதா, அபரிமிதமான நன்றி அறிதல். இப்படி என்னை ஜெயிச்ச இந்த பரமேஸ்வரன் என்னைக்கும் ஜெயிக்கட்டும், அப்போ நான் பழைச்சு போவேனே. இந்த திருப்புகழில் அருணகிரிநாதர் சொல்கிறாரு, நமக்குள்ளே இருக்கிற அசுரர்களை ஜெயிக்கிறத பற்றி தான் சொல்கிறார். மோகு மொகென அதிர முதிர் அண்டம் பிளக்க நிமிர் அலகை கரணமிட உலகெங்கும் பிரமிக்க நடு முடுகு பைரவர் பௌரி கொண்டின் புறப்படு களத்தில் ஒரு கோடி முது கழுகு கொடி கருடன் அங்கம் பொறக்குருதி நதி பெருக வெகுமுக கவந்தங்கள் நிறுத்தமிட முரசதிர நிஷிசரரை வென்று இந்திரர்க்கு அரசளித்த பெருமாளே. முரசதிர நிஷிசரரை வென்றாரே எங்கள் சுப்பிரமணிய சுவாமி, அவர் என்றைக்கும் ஜெயிக்கட்டும். பரமேஸ்வரனுக்கு நம்ம கொடுக்குற வாழ்த்தில்ல, பரமேஸ்வரன் என்னைக்கும் நம்ம கையை விடாமல் இருக்கணுமேங்கிற ஒரு ஆதங்கம். எத்தனையோ டிஸ்ட்ராக்ஷனுக்கு நடுவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிவி, நெட்ஃப்ளிக்ஸ் இதையெல்லாம் தாண்டி சிவானந்த லஹரி கேட்கணும்னு தோணித்தே. இப்படி என்ன ஜெயிச்ச பரமேஸ்வரன் என்னைக்கும் ஜெயிக்கட்டும். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். த்ரைவேத்யம் ஹிருத்யம் திரிபுரஹரமாத்யந்திரிநயனம் ஜட்டாபாரோதாரம் சலதுரகஹாரம் மிருகதரம் மகாதேவம் தேவம் மயி சதயபாவம் பசுபதிம் சிதாலம்பம் சாம்பம் சிவமதி விடம்பம் ஹிருதி பஜே. பரமேஸ்வர தியானத்துக்கு ரொம்ப உத்தமமான ஸ்லோகம். சுவாமியோடைய எல்லா பேர்களையும் ஒரு நாமாவளி மாதிரி அடுத்தடுத்து சொல்லி, இப்படி இருக்கிற பரமேஸ்வரனை என் ஹிருதயத்தில் பஜிக்கிறேன் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியா. எப்படி இருக்கிற பரமேஸ்வரன்? திரைவேத்தியம், எப்போ உண்டாச்சுன்னே சொல்ல முடியாத அனாதி காலங்களாக இருக்கக்கூடிய வேதங்கள். அந்த வேதங்கள் ஒரு பொருளை காமிக்கிறது. அப்படி வேதங்களால் காட்டக்கூடிய பொருள், அந்த வேதங்கள் தேடக்கூடிய ஒரே பரம்பொருள், 3 வேதங்களால் அறியப்படும் பரம்பொருள். ஹிருத்யம், ஹிருதயத்துக்கு அளவில்லாத ஆனந்தத்தை கொடுப்பவர். திரிபுரஹரம், புறமெரித்த பரமன். பரமேஸ்வரன் முப்புறங்களை எரித்ததை இந்த சிவானந்த லஹரி பூரா நம்ம பார்க்கலாம். சத்வ ரஜஸ் தமசாலாகிய என்னுடைய குணங்களை அழித்தவர். நம்மளுடைய குணங்களை அழித்து எல்லா குணங்களுக்கும் அப்பாற்பட்டவர்களாக நாம் ஆனாதான் நமக்கு முக்தி கிடைக்கும். அதனால அழிக்கும் தொழில் செய்யற மாதிரி நமக்கு மோட்ச சாதனமாக இருப்பவர். ஆத்யம், முதல்வர். இந்த ஜகத்து சிருஷ்டியெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடியிலிருந்தும் இருக்கிறவர். பிரைமார்டியல் பீயிங். திரிநயனம், முக்கண் பரமேஸ்வரர். ஜட்டாபாரோதாரம், தலையில் ஜடாமகுடத்தை தரித்தவர். சலதுரகஹாரம், அசஞ்சுண்டே இருக்கிற பாம்பை தன் மேல போட்டுன்னு இருக்கிறவர். பெரியவா, இந்த பாம்பு வேற ஒன்றும் இல்லை, குண்டலினி சக்தி தான் அப்படின்னு சொல்லுவா. இது பேசாம ஒரே மாதிரி எல்லாம் இருக்காது, அசஞ்சுண்டே இருக்குமா. மிருகதரம், மிருகம்னா சான்ஸ்கிரிட்ல மான். கையில மானை வச்சுட்டு இருக்கிறவர். இந்த மானுக்கு 2 அர்த்தம் சொல்லுவா. ஒன்று, மான் வேதங்களை குறிக்கிறது அப்படின்னு சொல்லுவா. கைவேத்தியமா இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் அந்த வேதங்களையே தன்னுடைய கையில தரிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு எடுத்துக்கலாம். மான் மாயையும் குறிக்கும். மாயையை அடக்கி தன்னுடைய கையில போட்டுண்டவர்னு வச்சுக்கலாம். மகாதேவம், எல்லா தேவதைகளுக்கும் மேலே இருக்கக்கூடிய பரமேஸ்வரன். திருப்பியும் தேவம்,
இதுக்கு நிறைய பேர் உபனிஷத்துலேருந்தெல்லாம் அர்த்தம் எடுத்து சொல்லுவா, இதுக்கு நிறைய சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவா. மகாதேவம்னு சொல்லிட்டு தேவம் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம், சாதாரணமாக சொல்லக்கூடிய அர்த்தம் என்னன்னு கேட்டா செல்ஃப் எஃபல்ஜென்ட் அப்படின்னு சொல்லலாம். செல்ஃப் லூமினஸ், தனக்குத்தானே வெளிச்சமாக இருப்பவர். அவரை கொண்டேதான் மற்ற வெளிச்சங்களை கூட நம்ம பார்க்கறோம். சூரியனை காட்டுறதுக்கு ஏதாவது ஒரு டார்ச் லைட் வேணுமா? கேனோபனிஷத்துல கூட காதுக்குள்ள காதா இருந்து அந்த பொருள் கேட்கறது, கண்ணுக்குள்ள கண்ணா இருந்து பார்க்கறது, இப்படியே சொல்லிகிட்டே போறது. எல்லா இந்திரியங்களும் அது செய்யற வேலையை செய்யறதுக்கு காரணமே அதுக்குள்ள ஒரு ஜோதிஸ்வரூபம் இருந்து அதை செய்ய வைக்கிறது. உபனிஷத் சொல்றது, ந தத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயமாக்னிஹி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாச சர்வமிதம் விபாதி. சொல்றது, சூரியன் வெளிச்சம் இல்லை, சந்திரனோ நட்சத்திரங்களோ எதுவுமே வெளிச்சம் இல்லை. அக்னியை பத்தி சொல்லவே வேண்டாம். பரம்பொருள் ஒன்னேதான் வெளிச்சம். அது உள்ள சுடர் விட்டு பிரகாசிக்கும் போது இந்த வெளிச்சமெல்லாம் நமக்குள்ள வருது. பரம்பொருளாகிய ஜோதிஸ்வரூபம் இந்த வெளியில இருக்கிற வெளிச்சங்களை எல்லாம் நமக்கு காட்டுறது. ஆனா அந்த ஜோதிஷ காட்டுறதுக்கு நமக்கு வேற வெளிச்சமே தேவையில்லை. இதே விஷயத்த சங்கர பகவத் பாதாளோட தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரத்திலையும் சொல்றா. அது என்ன ஸ்லோகம்னு கேட்டா, நானா சித்ர கடோதர ஸ்தித மகாதீப்த பிரபாபாஸ்வரம் ஞானம் யஸ்ய து சக்ஷுராதிகரணத்வாரா பஹிஸ்பந்ததே ஞானாமீதி தமேவ பாந்தமனுபாத்யேதத் சமஸ்தம் ஜகத் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதுல ஆச்சாரியா சொல்றா, நிறைய ஓட்டைகள் இருக்கக்கூடிய ஒரு குடம் இருக்கு. அந்த குடத்துக்குள்ள ஒரு பெரிய ஜோதி ஸ்வரூபம் இருக்கு. ஒரு விளக்கு ஏத்தி வச்சிருக்கு. அந்த விளக்கோட வெளிச்சம் அந்த சின்ன சின்ன ஓட்டைகள் வழியா வெளியில வருது. அப்படி வெளியில வர வெளிச்சம் வெளியில இருக்கிற பொருட்களை எல்லாம் காட்டுறது. ஆனா அந்த உள்ள இருக்கிற வெளிச்சத்தை காட்டுறதுக்கு எந்த வெளிச்சமுமே தேவையில்லை. அப்படி நமக்குள்ளேயே ஆத்மஸ்வரூபமா ஸ்புரிக்கிற, எல்லாத்தையும் காட்டித்தரக்கூடிய ஜோதிஸ்வரூபமாக இருக்கக்கூடிய ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுக்கு நான் நமஸ்காரம் பண்றேன். இப்படி செல்ஃப் எஃபல்ஜென்ட்டாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரன் தேவம். இப்படி வியன்மண்டலத்து ஈசனா இருக்காரே, இப்படி ஜகத்தை எல்லாம் படைத்தும் காத்தும் அழித்தும் மறைத்தும் அருளும் செய்யும் பரமேஸ்வரன் மிக பெரியவர் அல்லவா? அவருக்கு நான் இருக்கிறது கூட தெரியுமா? என் மேலெல்லாம் கருணை காட்டுவாரா அப்படின்னு கேட்டா ஆச்சாரியா சொல்றா, மை சதய பாவம், என் மேல மிகுந்த கருணை உள்ளவர், அன்புள்ளவர். இப்படி ஒண்ணுமே தெரியாத அறியாமையில இருக்கக்கூடிய என் மேல ஏன் அவர் கருணையோட இருக்கார்? அதுக்கு அடுத்த நாமா சொல்றார், பசுபதிம். ஞானத்துல இருக்கக்கூடிய எல்லா உயிர்களும் எல்லா ஜீவராசியும் பசு. அவர்களுடைய பதி அவர். நம்மளை அன்போட வழி நடத்தக்கூடிய பசுபதி. பசுபதிங்கிற நாமா அடிக்கடி வரும். ஒரு நாமாவை கூட தேவையில்லாமல் போடவே மாட்டா ஆச்சாரியா. அந்த இடத்துக்கு ரொம்ப தகுந்தா மாதிரி தான் பரமேஸ்வரனோட பெயர்களை எல்லாம் போடுவா. இவர் யார் இந்த பரமேஸ்வரன்? சிதாலம்பம். என்னுடைய சித்தத்துக்கு இருக்கக்கூடிய ஒரே பிடிப்பு என்னுடைய பரமேஸ்வரன் தான். அப்போ அவர் என்ன? அவர் மாத்திரமா இருக்கார்? சாம்பம், அப்பினை தழுவிய மாதுவோர் பாகத்தன். திருப்பியும் ச அம்ப சாம்ப, அம்பாளோட இருக்கிறவர். வேயுரு தோழி பங்கன், எப்பவும் அம்பாளோட சேர்ந்தே இருக்கிறவர். இவர் யாரு? சிவம், பரம மங்களமானவர். அதிவிடம்பம், சரியான நாடகக்காரர் அப்படிங்கிறார் ஆச்சாரியா. ஏன் அப்படி சொல்றார்? ஏன் நாடகக்காரர்? ஈஷாவாஸ்யம் இதம் சர்வம், சகல வஸ்துக்களும் சகல பொருள்களும் சகல ஜகத்தும் எல்லாமே பரமேஸ்வரனாலேயே ரொப்பப்பட்டது. எல்லாமே பரமேஸ்வர ஸ்வரூபம். கூடி நிற்கும் பொருளனைத்தின் கூட்டம் தெய்வம். இப்படி மரமாவும் பசுவாவும் புலியாகவும் நல்லவாளாவும் கெட்டவாளாவும் நானாவும் நீங்களாகவும் எல்லாமாவும் இருப்பது பரமேஸ்வரன் ஒருத்தரே. அப்படி இருக்கிற பரமேஸ்வரன் தன்னுடைய நிஜஸ்வரூபத்தையா காட்டுறார்? வெவ்வேறு ரூபங்களா இந்த உலகம் பூரா நிறைஞ்சிருக்கார். அதனால அதிவிடம்பம், வெவ்வேறு பொருளா நடிக்கிறாராம் பரமேஸ்வரன். இப்படி இருக்கக்கூடிய பரமேஸ்வரனை ஹிருதி பஜே, என் ஹிருதயத்தில் பஜிக்கிறேன். அடுத்த ஸ்லோகம். சஹஸ்ரம் வர்த்தந்தே ஜகதி விபுதாஹ க்ஷுத்ரஃபலதாஹ ந மன்யே ஸ்வப்னே வா ததனுசரணம் தத்
कृतफलं हरिब्रह्मादीनाम् अपि निकटभाजामसुलभं चिरैयाचे शम्भो शिव तव पदाम्भोजभजनम्. இந்த ஸ்லோகம் அபிராமி அந்தாதியில் வர ஒரு ஸ்லோகத்தை ஞாபகப்படுத்துறது. அது என்ன பாட்டுன்னு கேட்டால், வீணே பலிகவர் தெய்வங்கள் பார் சென்று மிக்க அன்பு பூணேன், உனக்கு அன்பு பூண்டு கொண்டேன், நின் புகழ்ச்சி என்று பேணேன், ஒரு பொழுதும் நின் திருமேனி பிரகாசமன்றி காணேன், இருநிலமும் திசை நான்கும் ககனமுமே. இதில் அபிராமி பட்டர் என்ன சொல்கிறாருன்னா, அல்பமான க்ஷுத்ரமான சின்ன சின்ன பலன்களை வேண்டி அது கிடைக்கிறதுக்காக பல்வேறா இருக்கிற சின்ன சின்ன தேவதைகளை நான் வேண்டிக்க மாட்டேன். நான் கொடுக்கிற பலியை வாங்கிண்டு அல்பமான விஷயங்களான உலகாயுதமான விஷயங்களை தரக்கூடிய குட்டி தேவதைகளை வேண்டி அவ மேல மிகுந்த அன்பு நான் பூண மாட்டேன். ஏ அபிராமி, உன்மேல மட்டுமே நான் அன்பு பூண்டு கொண்டேன். உன்னுடைய புகழ்ச்சியின்றி வேற யாரோட கீர்த்தியும் பாடமாட்டேன். ஒரு பொழுதும் உன்னுடைய திருமேனி பிரகாசமன்றி இந்த மாயா உலகத்தை நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு சொல்றார் ஆச்சாரியா. இந்த ஸ்லோகத்துல சொன்ன விஷயத்தை தான் அபிராமி பட்டரும் சொல்றார். சஹஸ்ரம் அப்படின்னா 1000, சஹஸ்ரம் வர்த்தந்தே, ஆயிரக்கணக்கான சின்ன சின்ன தேவதைகள் இருக்கா இந்த உலகத்துல. அவ எல்லாரும் எப்படிப்பட்ட பலன் தருவான்னா, க்ஷுத்ர பலதாக, அல்பமான பலன்களை எல்லாம் தரக்கூடியவா. அல்பம் எது? உலகம் சம்பந்தப்பட்ட அழியக்கூடிய எல்லாமே அல்பமான பலன்தான். இல்லை வேலை கிடைக்கணும், நிறைய சம்பாதிக்கணும், பொண்ணு பொருள் வேணும், என்னென்னத்தையோ வேண்டிட்டு எத்தனையோ தேவதைகளை எல்லாம் எல்லாரும் வேண்டிக்கிறாளே, அதை பற்றி தான் ஆச்சாரியா சொல்கிறா. இப்படிப்பட்ட தேவதைகளை நான் மனசாலையும் நினைக்க மாட்டேன், சொப்பனத்திலையும் நினைக்க மாட்டேன். இந்த மாதிரி அவளை வேண்டிண்டு அல்பமான பலன்கள் பின்னாடி அலைய மாட்டேன். ஹே சிவ, மங்கள ரூபியான பரமேஸ்வரா, யாரையாவது நான் யாச்சகம் பண்ணி எதையாவது அடையணும்னா அது உங்களை மட்டும்தான். அதுவும் எப்பையும் உங்களையே யாசிக்கிறேன். உங்களை வேண்டி நான் என்ன கேட்கிறேன்? ஹே சம்போ, முன்னாடி ஒரு நாள் ஹரியும் பிரம்மாவுமா உங்களுடைய அடிமுடிகளை தேடி போனாலே, பரபிரம்மத்தோட வெவ்வேறு ரூபங்களா இருக்கக்கூடிய அவளுக்கு கூட உங்களுடைய திருவடிகள் கிடைக்கலையே, அந்த யாருக்கும் கிடைக்காத அந்த திருவடி தாமரைகளையே நான் யாசிக்கிறேன். பரமேஸ்வரனான உங்களை யாசிச்சு அல்பமான விஷயங்களையா கேட்பேன்? உங்களுடைய திருவடி தாமரைகளே எனக்கு வேண்டும் அப்படின்னு நமக்காக வேண்டிக்கிறா ஆச்சாரியா. இதுல சுவாமியை வேண்டிக்கும் போதே நமக்கும் எது முக்கியமா வேணும், எது உயர்ந்ததானது, இதை அடைய நாம விரும்பணும், எது அல்பமானதுங்கிறதையும் நமக்கு சொல்லித்தரா. இந்த ஸ்லோகத்துல ஹரியும் பிரம்மாவும் உங்களுடைய திருவடிகளையும் திருமுடியையும் தேடிண்டு போனாளேன்னு சொல்லி அந்த கதையை பற்றி சொன்னாலே, அந்த அடிமுடி காண முடியாத லிங்கோத்பவருடைய கதை சிவானந்தலஹரி பூரா வரும். ஆச்சாரியா ஜகத்குருவா இருக்கிறதுனால நம்ம எல்லாருக்காகவும் பரமேஸ்வரன் கிட்ட வாதாடுவா. ஒரு கைதேர்ந்த வக்கீல் பாஸ்ட் கேசஸையெல்லாம் எவிடன்ஸாக எடுத்து காமிச்சு கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணுற மாதிரி இந்த கதையையே எடுத்து காமிச்சு நமக்கு பரமேஸ்வரன் அனுகிரகம் பண்ணியே ஆகணும் அப்படின்னு வாதாடுவா. அந்த சுவாரஸ்யமான கட்டமெல்லாம் இனிமே தான் வரும் சிவானந்தலஹரியில். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்யே சகுன கவிதா கான பணிதௌ புராணே மந்த்ரே வா स्तुति नटनहास्येष्वचतुरः कथं राज्ञां प्रीतिर्भवति मयि कोऽहं पशुपते पशुं मां सर्वज्ञ प्रथितकृपया पालय विभो. எந்த ஆச்சாரியா பாரத தேசம் முழுக்க பல தடவை சஞ்சாரம் பண்ணி 72 மதங்களை கண்டிச்சாலோ, பிரஸ்தானத்ரயம்னு சொல்லப்படுற 10 உபனிஷத்துக்கள், பிரம்மசூத்திரம், பகவத்கீதை, இதுக்கெல்லாம் பாஷ்யம் எழுதினாலோ, தர்மசாஸ்திரத்திலையும் தர்க்கம் வியாக்கரணம் எல்லாத்துலேயும் மிகப்பெரிய பண்டிதரோ, அறிய வேண்டிய அனைத்தும் அறிந்தவர்னு சொல்லப்படுற சர்வஜ்ஞ பட்டம் பெற்றாரோ, அதே ஆச்சாரியா ஒரு சாதாரண பக்தன் பரமேஸ்வரனை நோக்கி வேண்டிக்கும் போது எப்படி வேண்டிப்பானோ அந்த மாதிரி சொல்றா. இதுல நாம வேண்டிக்கிறதுக்காக தான் எழுதியிருக்கா. இதுல சொல்றா, ஸ்மிருதி, தர்க்கம், வியாக்கரணம் முதலான சாஸ்திரங்கள், வைத்திய சாஸ்திரம், சகுனமெல்லாம் சொல்லக்கூடிய திறமை,
கவிதை இயற்றக்கூடிய புலமை, பாட்டு பாடும் திறன், புராணங்களை பற்றியும் மந்திர சாஸ்திரங்களையும் பற்றியும் இருக்கக்கூடிய விரிவான ஞானம், இல்லை இன்னொருத்தரை ஸ்துதி பண்ணி ஸ்தோத்திரம் பாடக்கூடிய திறன், இல்லை நாட்டியத்தில் உள்ள திறன், இப்படி எதுவுமே இல்லாத ஒரு ஆள் நான். இதெல்லாம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, 2 ஜோக்காவது சொல்லி 4 பேரை சிரிக்க வைக்க முடியுறதா, அது கூட என்னால் செய்ய முடியாது. இதில் ஏதாவது ஒரு டேலண்ட் இருந்ததுன்னா பெரிய ராஜாக்களையோ பெரிய பிரபுக்களையோ சார்ந்து நான் வாழ முடியும். என்னால் ஒரு பிரயோஜனம் இருந்தால் அவள் எனக்கு வேலை கொடுப்பா, அது மூலியமாக சம்பாதிச்சுட்டு நிம்மதியாக வாழலாம். இப்படி எந்த சாமர்த்தியமும் இல்லாத ஒரு ஆள் நான். இப்படி என்னால் எந்த பிரயோஜனமும் யாருக்கும் கிடையாதே. இப்போ பிரயோஜனம் இல்லாத என்னை யார் ஆதரிப்பா இந்த உலகத்தில்? பிரயோஜனம் இருந்தாதான் அரசர்களோ யாருமே கூட என்னை ஆதரவு பண்ணுவா. இந்த உலகத்தில் எது ஒன்றுமே ஒன்று கொடுத்தாதான் ஒன்று கிடைக்கும். அப்படி இந்த உலகத்துக்கிட்ட கொடுக்கறதுக்கு என்கிட்ட எதுவுமே கிடையாதே பகவானே. ஒரு ஞானமும் இல்லாத, ஒரு அறிவும் திறனும் சாமர்த்தியமும் இல்லாத பசு நான். நீங்க தானே பசுபதி, அப்ப நீங்க தான் எனக்கு இன்சார்ஜ். ஆனா நீங்க யாரு சுவாமி? சர்வஜர் அல்லவா? எல்லாம் தெரிஞ்ச உங்களுக்கு தெரியாதா எனக்கு ஆதரவு யாருமே இல்லைன்னு? நான் யாருன்னு கூட எனக்கு தெரியாது. கோஹம் பசுபதே. ஹே விபோ. விபு அப்படின்னு சொன்னால் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்த இறைவன், ஆல் பர்வேடிங் ஒன் அப்படின்னு சொல்லுவான். இந்த ஜகத்தெல்லாம் பிரசித்தமான உங்களுடைய கருணையை என் மேலே திருப்பக்கூடாதா? நீங்கள் ஒரு கருணை கடல்னு இந்த உலகமெல்லாம் பிரசித்தமாக இருக்கே, என்னையும் காப்பாற்றக்கூடாதா பகவானே? இப்படி தன்னைத்தானே குறைச்சிண்டு ஆச்சாரியா நமக்காக ஒரு கோரிக்கையை பரமேஸ்வரன் கிட்ட வைக்கிறான். அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். घटोवा मृत्पिण्डोऽप्यणुरपि च धूमोऽग्निरचलः पटो वा तन्तुर्वा परिहरति किं घोरशमनं वृथा कण्ठक्षोभं वहसि तरसा तर्कवचसा पदाम्भोजं शम्भोः भज परमसौख्यं व्रजसुधीः. ரொம்ப அழகான ஸ்லோகம். இத்தனை நாழி பரமேஸ்வரனே பார்த்து பேசின்னு இருந்த ஆச்சாரியா இப்போ அதை நிறுத்திட்டு நம்ம பக்கமே திரும்பிட்டான். ஹே சுதி அப்படின்னு நம்மளை பார்த்து கூப்பிடுறான். தீனா புத்தி, சுதீனா நல்ல புத்தி உடையவனே அப்படின்னு கூப்பிட்டு நம்மக்கிட்ட ஒரு விஷயம் சொல்கிறான். கொஞ்சம் முன்னாடி எதுவுமே தெரியாத, ஒரு விஷயமும் தெரிஞ்சுக்காத ஒரு இக்னரண்ட் பர்சன், அவனுக்கு இந்த உலகத்தில் எந்த வழியும் இல்லை, ஹே பசுபதே நீங்கள் தான் காப்பாற்றணும்னு சொன்னான். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஏதாவது ஒன்று தெரிஞ்சுண்ட அரைகுறை பண்டிதர்களான நம்மளை பார்த்து இந்த ஸ்லோகத்தை சொல்கிறான். ஏன்னா அரைகுறை பண்டிதர்கள் தான் ரொம்ப டேஞ்சரஸான ஆள். ஏதாவது ஒரு புஸ்தகத்தில் படித்ததையோ அங்கே இங்கே கேட்டதையோ இல்லை இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக்கில்னு ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவை பார்த்துட்டோ, அதெல்லாம் இல்லைன்னா இருக்கவே இருக்குது வாட்ஸ்அப் ஃபார்வேர்டு, இதிலெல்லாம் என்னத்தையாவது பார்த்துட்டு அரைகுறையாக தெரிஞ்சுன்ட்டு அதனால் இருக்கிற கிளாரிட்டியும் போய் அவஸ்தப்படக்கூடிய அரைகுறை பண்டிதர்களான நம்மளை பார்த்து அன்பா வேற கூப்பிடுறா. ஒரு அம்மா குழந்தைய திருத்தி கண்டிக்கும் போது சமத்தோல்யோ நல்ல பையனோல்யோ அப்படின்னு சொல்றாளோ இல்லையோ, அது மாதிரி ஹே சுதி அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஆச்சாரியா சொல்றா, எதுக்கு வீணா நியாயம் தர்க்கம்னு என்னென்னத்தையோ பேசிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்குறா. முதல்ல நியாயம் தர்க்கம்னா என்ன? ரீசனிங் அண்ட் லாஜிக். நம்ம நாட்டில் வளர்ந்திருந்தா மாதிரியான நாலெட்ஜ் சிஸ்டம் இந்த உலகத்தில் எங்கேயுமே இருந்திருக்கல. எது ஒன்றுத்தையுமே ரொம்ப சிஸ்டமேட்டிக்காக அப்ரோச் பண்ணி இது இப்படி நடந்ததுனால இது இப்படி தான் ஆயிருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீசனிங் அண்ட் லாஜிக் தான் நியாயமும் தர்க்கமும். சும்மா வெறும்ன யாராவது ஒன்று சொல்லி அதை அப்படியே பிளைண்டாக எடுத்துக்க மாட்டா. அறிவில் சிறந்த நம்முடைய முன்னோர்கள் எது ஒன்றுத்தையுமே அலசி ஆராய்ந்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மை என்ன, சத்தியம் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு ஒன்றுத்துடைய இயல்பை தெரிஞ்சுக்கிறதோ இல்லை ஒரு முடிவுக்கு வரதோ செய்வா. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதனால் இந்த மாதிரியான தர்ஷனாஸ்ன்னு சொல்லுவா. இந்த மாதிரியான கல்வியும் அதனால் பெறக்கூடிய அறிவும் ஆகிய நாலெட்ஜ் சிஸ்டம் மட்டம்னு ஆச்சாரியா சொல்லலை. ஆச்சாரியாலே எத்தனையோ மேதைகளோட விவாதம் பண்ணி அந்த மாதிரியான வாதப்போர்களில் ஜெயிச்சிருக்கா. இந்த மாதிரியான நாலெட்ஜ் எல்லாமே இந்த உலகத்தில் வாழறதுக்கு நமக்கு அவசியமானது. எல்லாம் தெரிஞ்சிக்கவே கூடாதுன்னு ஆச்சாரியா சொல்லலை. இதுக்கு முன்னாடி க்ஷுத்ர பலன்களை எதிர்பார்த்து
குட்டி குட்டி தேவதைகளை வேண்டிக்காதேன்னு சொன்னாலே அப்படிப்பட்ட அல்பமான பலன்களை எதிர்பார்க்கறது மாதிரியே தான் நுனிப்புல் மேயரா மாதிரி நம்மளுடைய சாஸ்திரங்களை தெரிஞ்சுட்டு அந்த மேலோட்டமான அறிவிலேயே நின்னுடுறதும். அல்பமான பலன்கள் பின்னாடியே அலையாதே, உலகத்திலேயே மிகப்பெரிய பலனாகிய பரமேஸ்வரனுடைய பாதார விந்தத்தை அடைய முயற்சி பண்ணுன்னு நம்ம கிட்ட சொன்ன மாதிரி அல்பமான மேலோட்டமான சாஸ்திரங்கள்லேயே நின்று போயிடாதே, அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சத்தியத்துடைய சொரூபமாகவே இருக்கக்கூடிய பரமேஸ்வரனோட திருவடிகளை அடை. சகலகலாவல்லி மாலையில குமரகுருபரர் சொல்லுவர், சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார், நிலந்தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடை கற்கும் பதாம்புய தாயே சகலகலாவல்லியே. சொல்லுக்கும் பொருளுக்கும் பின்னாடி சத்தியத்தோடைய ரூபமா அம்பாள் நிக்கிறா, மெய்ஞானத்தோட ரூபமாவே அவள் இருக்கா அப்படின்னு சொன்னாலே அந்த விஷயம் இங்க ஆச்சாரியா சொல்ற விஷயம்தான். தர்க்க சாஸ்திரத்துல வெவ்வேறு பிரமாணங்களை சொல்லுவா. பிரத்யக்ஷ பிரமாணம், அனுமானம், உபமானம், சப்தம். இப்படி பிரத்யக்ஷம்னா நம்ம கண்ணால் பார்க்கறது, காதால் கேட்கறது, நம்மளுடைய சென்சஸ் மூலியமாக நம்மளே தெரிஞ்சுக்கிறது. அனுமானம்னா ஓ இது இப்படி நடந்ததுன்னா இதுக்கு பின்னாடி இது இந்த மாதிரி நடந்திருக்கணும். உபமானம்னா ஒரு எக்ஸாம்பிளை வச்சு புரிஞ்சுக்கிறது. அனுபலப்தினா ஏதோ ஒன்று இல்லை அதனால இது இப்படி நடந்திருக்கணும்னு புரிஞ்சுக்கிறது. இதில் ஆச்சாரியா தர்க்கசாஸ்திரத்தில் வரக்கூடிய வெவ்வேறு வார்த்தைகளை அடுத்தடுத்து சொல்கிறான். घटः मृत्पिण्डः अणुः धूमोग्निरचलः पटः तन्तुः அப்படின்னு வரிசையா சொல்லிண்டே வரா. காரணம் காரியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு கடம்னா குடம், மிருத்பிண்டகனா அது எதில் செய்யப்பட்ட களிமண்ணோ அந்த மண்ணு. அடுத்தது தூமோக்னிரச்சலகனா அனுமானம். தூரத்தில் தெரிகிற மலையில் புகையறதுன்னா அந்த இடத்துல நெருப்பு இருக்குன்னு நம்ம ஒரு அனுமானம் பண்ணிக்கலாம். பட்டக அப்படின்னா துணி, தந்துகுனா அந்த துணி எந்த நூலால் செய்யப்பட்டதோ அந்த நூல். இது எல்லாமே ஒரு விஷயத்தை எடுத்துட்டா அந்த விஷயத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு உதவும். இதை வச்சுண்டு எத்தனையோ வாதப்போர்கள் செய்வா அறிஞர்கள். ஆச்சாரியா இங்கே கேட்குறா, களிமண்ணு, குடம், மலை, மலையில் தெரிகிற புகை, புகைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய நெருப்பு, துணி எந்த நூலால் நெய்யப்பட்டதோ அந்த நூல், இப்படின்னு எதோ காரண காரியங்களை சொல்லி லாஜிக்கெல்லாம் சொல்லி வாதம் பண்ணிகிட்டே இருக்கேளே, எதுக்கு தேவையில்லாமல் இப்படி தொண்டை தண்ணியை வத்திக்கிறீள்? விருத்தா கண்டக்ஷோபம் வகசி தரசா தர்க்கவச்சசா. இதனாலெல்லாம் என்ன பிரயோஜனம்? இதெல்லாம் கோரசமனம் பரிஹரத்திக்கும். ஒரு நாளைக்கு யமன் வந்து எடுத்துன்னு போயிட போறானே, அப்ப இது ஏதாவது நம்மளை காப்பாத்துமா? நாவுக்கரசு சுவாமிகள் சொன்னாரே, உற்றார் ஆருளரோ உயிர் கொண்டு போம்பொழுது குற்றாலத்துறை கூத்தனல்லால் நம்ம குற்றார் ஆருளரோ. இது எதுவுமே நமக்கு துணை வராது. புத்தகங்களை படித்து கிடைக்கக்கூடிய கிளவர்னஸ் இந்த உலகத்துக்கு உபயோகமாக இருக்கலாம். நம்மளுடைய ஆத்மாபிவிருத்திக்கோ இல்லை நம்மளுடைய போகிறதுக்குள்ள வழிக்கோ இது எதுவுமே உதவி பண்ணாது. நித்திய நிரந்தரம் எப்போவுமே சித்தமாக இருக்கக்கூடிய பரமேஸ்வரனுடைய திருவடி கமலங்களே நமக்கு துணை. இதுவே நமக்கு அபரிமிதமான ஆனந்தத்தை அளிக்கக்கூடியது, பரம சௌக்கியத்தை தரக்கூடியது. அதனால ஹே சுதி சம்போஹோ பதாம்போஜம் பஜ. சம்பு அப்படின்னா ஆனந்தம் ஊற்றெடுக்கக்கூடிய இடம். அந்த சம்புவின் திருவடிகளை பஜி, உனக்கு அழிவில்லாத ஆனந்தமும் சௌக்கியமும் கிடைக்கும் அப்படின்னு மிகுந்த கருணையோட அன்போட நமக்கு சொல்ற ஆச்சாரியா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். மனஸ்தே பாதாப்ஜே நிவசது வச்சஸ்தோத்ர பணிதௌ கரௌ சாப்யர்ச்சாயாம் ஸ்ருதிரபி கதா கர்ணன விதௌ தவ தியானே புத்திஹி நயனயுகலம் மூர்த்தி விபவே பரக்ரந்தான் கைர்வா பரமசிவ ஜானே பரமதஹ. ஸ்மிருதௌ சாஸ்திரே வைத்தியங்கிற ஸ்லோகத்தில் ஆச்சாரியா பெரிய படிப்பறிவில்லாத, எந்த பெரிய ஸ்கில்ஸும் இல்லாத, அறியாமையில் இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனை மாதிரி ஸ்லோகத்தை சொல்லியிருந்தா. எந்த சாமர்த்தியமும் இல்லாத ஒரு பசு நான், ஹே பசுபதே, ஹே சர்வஜ்ஞ, ஹே விபோ கிருபையா பாலய, என்னை தயவு பண்ணி காப்பாத்துங்கோ. அதுக்கு அடுத்த ஸ்லோகத்தில்
தர்க்கம் நியாயம் முதலான சாஸ்திரங்களில் கைதேர்ந்த ஒரு மனிதனை பார்த்து, இந்த வீணான தர்க்கத்தினால உனக்கு என்ன கிடைக்கும்? தொண்டவலி தான் கிடைக்கும். சம்புவோட சரணாரவிந்தத்தை வழிபடு, உனக்கு சீக்கிரமாக பரமானந்த நிலை கிடைக்கும், நிலையான மோட்ச சாம்ராஜ்யமே கிடைச்சிடும் அப்படின்னு கருணையோட எடுத்து சொன்னான். இந்த அடுத்த ஸ்லோகத்திலையும் படிப்பறிவு எதை காட்டணும், நம்மளுடைய இந்திரியங்களும் அவயங்களும் எதில் ஈடுபட்டு இருக்கணும், அப்படி முழுசாக எதுலேயோ ஒன்றுத்தில் ஈடுபட்டிருக்கும் போது எப்படி மற்ற விஷயங்களை படிக்க முடியும் அப்படின்னு கேட்குறான். படிப்பறிவில்லாதவாளுக்கு ஒரு ஸ்லோகம்தான், படித்தவாளுக்கு நிறைய ஸ்லோகம். மாணிக்க வாசகர் சொல்கிறார், யானை முதலா எறும்பீராய ஊனமில் யோனியின் உள்வினை பிழைத்தும் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமிச் செருவினில் பிழைத்தும் ஒரு மதித்தான்றியின் இருமையில் பிழைத்தும் இருமதி விளைவின் ஒருமையில் பிழைத்தும் மும்மதி தன்னுள் அம்மதம் பிழைத்தும் ஈரிரு திங்களில் பேரிருள் பிழைத்தும் 5 திங்களில் முஞ்சுதல் பிழைத்தும் 6 திங்களில் ஊரலர் பிழைத்தும் 7 திங்களில் தாழ்புவி பிழைத்தும் 8 திங்களில் கட்டமும் பிழைத்தும் 9 வருதரு துன்பமும் பிழைத்தும் தக்க தசமதி தாயொடு தான்படும் துக்க சாகரத் துயரிடை பிழைத்தும் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் எனைப்பல பிழைத்தும் காலை மலமொடு கடும்பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும் கருங்குழல் செவ்வாய் வெள்நகை கார்மையில் ஓங்கிய சாயல் நெருங்கி உள் மதர்த்து கச்சர நிமிர்ந்து கதிர்த்து முன் பனைத்து எய்த்திடை வருந்த எழுந்து புடை பறந்து ஈர்க்கிடை போகா இளமுலை மாதர்த்தம் கூர்த்த நயன கொள்கையில் பிழைத்தும் பித்த உலகர் பெரும்துறை பரப்பினுள் மத்த களிறு எனும் அவாவிடை பிழைத்தும் கல்வி என்னும் பல்கடல் பிழைத்தும் செல்வம் என்னும் அல்லலில் பிழைத்தும் நல்குரவு என்னும் தொல்விடம் பிழைத்தும் புல்வரம்பு ஆகிய பல துறை பிழைத்தும். எத்தனையோ கோடி ஜென்மாக்களா ரொம்ப கஷ்டப்பட்டு எதுலெதுலேருந்தெல்லாம் பிழைச்சு தான் வந்திருக்கார், இந்த இடத்துல பகவான் திருவடிக்கிட்ட வந்திருக்கார் அப்படின்னு சொல்கிறார் மாணிக்க வாசக சுவாமிகள். எத்தனை தடங்கள் பகவானை உங்களோட திருவடியை அடையிறதுக்கு அப்படின்னு புலம்புறார் மாணிக்க வாசகர். ஒரு முக்கியமான தடங்கள் கல்வி. ஏன் கல்வி தடங்களாக இருக்கணும்? நாம் படிக்கிற கல்வி பகவானை காட்டித்துனா அது தடங்கலான கல்வி கிடையாது. இந்த படிப்பு பகவானை காட்டலையோ அது படிப்பானே எனக்கு தெரியலை. நமக்கெல்லாம் பரிச்சயமான கணிதமேதை ராமானுஜம் தன்னுடைய ஆற்றல் எல்லாத்துக்கும் மூல காரணம் அவருடைய குலதெய்வமான நாமகிரி தாயாரே அப்படின்னு சொல்றார். அவர் முன்வைத்த கணித கான்செப்ட்ஸ் எல்லாத்துக்குமே மூல காரணம் அம்பாளே. அவள் என்னுடைய கனவுல இதை சொல்லி கொடுத்தான்னு வேற சொல்றார். An equation for me has no meaning unless it expresses a thought of God அப்படின்னு சொல்றார் ராமானுஜம். வெறும் எண்களாலான பல பேருக்கு வறட்சியா தோணக்கூடிய கணிதத்துல ஒருத்தரால பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண முடியும்னா நம்ம படிக்கக்கூடிய எல்லா விஷயத்திலுமே நம்மளாலையும் பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண முடியணும். ரிலீஜியஸ் டெக்ஸ்டாவே இருக்கணும்னு இல்லை, வெறும் மொராலிட்டி அறத்தை பத்தி சொல்ல வந்த விஷயமா இருந்தாலும் போதும். அறம்ங்கிறது பரமேஸ்வரனுடைய பேர். இன்னும் சஹஸ்ரநாமத்தில் பகவானோட பேரை சொல்லிகிட்டே வரும்போது தர்மோ தர்ம விதுத்தம, தர்ம அப்படிங்கிறது பரமேஸ்வரனுடைய பேரு அப்படின்னு சொல்லியிருக்கு. நான் என்னத்தினாலேயோ ரொம்ப படித்த சயின்டிஸ்ட் எல்லாம் நாஸ்திகவாதம் பண்ண தொடங்கி விடுறா. பேசுறதையெல்லாம் கேட்டால் சொல்கிறது தான் கரெக்டோ அப்படிங்கிற மாதிரி தோணும். அதுக்கு தான் நாஸ்திகத்துக்கு சாருவாக்கம்னே ஒரு பேர் இருக்குது. ஆச்சாரியா சொல்கிறா விவேக சூடாமணியில், சப்தஜாலம் மகாரண்யம் சித்த பிரமண காரணம். வார்த்தைகள்ங்கிறது ஒரு பெரிய மாய வலை, அடுமையாக அடர்ந்த காடு, அதுக்குள்ள மாட்டிண்டோம் தொலைஞ்சே போயிடுவோம். சித்த பிரமண காரணம் நம்மளுடைய புத்தியை அப்படியே குழப்பி விட்டுடும். மனுஷ ஜென்மம் எடுக்கிறதே கஷ்டம் அப்படின்னு பல இடங்கள்ல ஆச்சாரியா சொல்றா. அப்படி மனுஷாலா பிறந்த நாம எப்படியோ தேடி தன்னை அடையணும்னு சொல்லிட்டு தான் பரமேஸ்வரன் நமக்கு கல்வியே கொடுத்துருக்கார் அப்படின்னு நான் சொல்லலை, அருணகிரிநாதர் சொல்றார். யாமோதிய கல்வியும் எம் அறிவும் தாமே பெறவேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர் நாமேல் நடவீர் நடவீரினியே. நாம கற்றுணர்ந்த கல்வியும் நமக்கு இயற்கையாகவே அமைந்த அறிவும் பகவான் நமக்கு கொடுத்த காரணமே
வேலவர் நமக்கு தந்ததுக்கு காரணம் இதையெல்லாம் உபயோகப்படுத்தி அந்த பரமேஸ்வரனை திருப்பி போய் அடையறதுக்கு தான். அதனால இந்த பூமியில் வாழற மனிதர்கள் எல்லாரும் மயக்கங்களை விட்டு அறம் மெய் புணர்வீர், தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் கடைபிடித்து இனி நம்மை அவனுக்கு அர்ப்பணித்து உங்கள் நாவால எப்போவுமே பரமேஸ்வரனை பாடிண்டே இருங்கோ. நாமேல் நடவீர் நடவீரினியே. உங்களுடைய இந்திரியங்களை கொண்டு மற்ற விஷயங்களை அனுபவிப்பதை விட்டு பரமேஸ்வரனுடைய தியானத்திலேயே அதை ஈடுபடுத்துங்கோ. மனஸ்தே பாதாப்ஜே ஸ்லோகத்தில் இந்த விஷயத்தை தான் ஆச்சாரியா சொல்கிறார். மனஹா தே பாதாப்ஜே நிவசது. என் மனம் உங்களுடைய திருவடித்தாமரையிலேயே நிலைத்து நிற்கட்டும். வச்சஹா ஸ்தோத்ரபணிதௌ நிவசது. என் வாக்கு உங்களை ஸ்துதிப்பதிலேயே நிலைத்து நிற்கட்டும். கரௌச்ச அபியர்ச்சாயாம் நிவசது. என் இரு கரங்கள் எப்போதும் உங்களை அர்ச்சித்து கொண்டே இருக்கட்டும். ஸ்ருதிஹி அபி கதாகர்ணன விதௌ நிவசது. என் காதுகள் உங்களுடைய கதைகளை கேட்பதிலேயே ஈடுபட்டிருக்கட்டும். புத்திஹி தவ தியானே நிவசது. என்னுடைய புத்தி உங்களுடைய தியானத்திலேயே நிலை நிற்கட்டும். நயனயுகலம் மூர்த்தி விபவே நிவசது. என்னிரு கண்கள் உங்களை பார்ப்பதிலேயே உங்களுடைய திருவுருவத்திலேயே நிலைத்திருக்கட்டும். இப்படி என்னுடைய இந்திரியங்கள் அனைத்தும் என்னுடைய அங்கங்கள் அனைத்தும் உங்கள் மேலேயே நிலைத்திருக்கே பகவானே. ஹே பரமசிவ, பரம மங்களமான பரம்பொருள் வஸ்துவே, பரகிரந்தான் கைர்வா ஜானே பரமதா. உங்களை காட்டாத வேறாக இருக்கப்பட்ட புஸ்தகங்களையெல்லாம் இனிமேல் நான் எப்படி போய் படிப்பேன் பகவானே? எந்த அவயங்களை கொண்டு படிப்பேன்? எந்த இந்திரியம் எனக்கு துணை செய்யும் மற்றதெல்லாம் படிக்க? அதாவது இப்படி சொல்லும்போதே ஆச்சாரியா நம்மக்கிட்ட கண்ட புஸ்தகங்களெல்லாம் படிச்சுன்னு இருக்காதீங்கோ. பகவானை காட்டாத எதையும் நீங்கள் படிக்க வேண்டாம். உங்களுடைய எல்லா இந்திரியங்களையும் பரமேஸ்வரன் மேலேயே ஈடுபடுத்துங்கோ அப்படின்னு கருணையோடு நம்மக்கிட்ட சொல்கிறா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். யதா புத்திஷுக்தௌ ரஜதமிதி காச்சாஸ்மணிமணிஹ ஜலே பைஷ்டே க்ஷீரம் பவதி மிருகத்ருஷ்ணாசு சலிலம் ததா தேவ ப்ராந்த்யா பஜதி பவதன்யஞ் ஜடஜனஹ மகாதேவேஷன் த்வாம் மனசி சனமத் பசுபதே. இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தில் ஆச்சாரியா எப்படி நம்ம பார்க்கறது, கேட்கறது, படிக்கிறது எல்லாமே பரமேஸ்வரனை காட்டணும், பரமேஸ்வரன் மேலேயே நம்மளுடைய இந்திரியங்களும் அவயங்களும் நிலை நிற்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம கிட்ட. இந்த ஸ்லோகத்துல அப்படி போய் வேண்டாததையெல்லாம் தெரிஞ்சின்றவாளுடைய நிலை என்ன அப்படின்னு சொல்கிறான். உதாரணத்துக்கு நான் போய் ஒரு செல்ஃப் ஹெல்ப் புக்கு வாங்கி படிக்கிறேன்னு வச்சுக்கலாம். அது படிக்கிறதுல எந்த தப்பும் இல்லை. ஆனால் புஸ்தகமாக பப்ளிஷ் ஆனது எல்லாமே சத்தியம்தான் நினைக்கிறது தப்பு. அப்படி நான் படிக்கக்கூடிய அந்த புஸ்தகத்தில் ஒருவேளை மற்றவாலாம் நினைக்கிறத பற்றி நீ கவலைப்படக்கூடாது, விடாமுயற்சியோட உன் காரியங்களை செஞ்சுட்டு இருந்தா நீ ஜெயிக்கலாம்னு சொன்னால் பரவாயில்ல. ஒருவேளை நீ செய்யறது தான் சரி, மற்றவாளெல்லாம் பற்றி ரொம்ப கவலைப்படாமல் நீ எந்த முயற்சி வேணா எடு, நீ மட்டும்தான் இருக்க உன்னுடைய உலகத்தில், உன்னை தவிர வேற யாரையுமே நீ கண்டுக்காதன்னு சொன்னா, மற்றவாளையெல்லாம் இடிச்சு தள்ளிட்டு நீ முன்னேற முயற்சி பண்ணணும்னு சொன்னா அது சரியா? அதுதான் ஹிரண்யகசிபு பண்ணினான். ஒரு டிஸ்டார்டட் செல்ஃப் இமேஜோட மற்றவாளை தொந்தரவு பண்ணக்கூடிய ஒரு மான்ஸ்டரை தான் அந்த மாதிரி ஒரு புஸ்தகம் உருவாக்கும். இப்படிப்பட்ட தீவிரமான கொள்கைகள் எத்தனையோ கோடிக்கணக்கில் இந்த உலகத்தில் உருவாகி இருக்கு. இப்படிப்பட்ட கொள்கைகளை பேஸ் பண்ணி எத்தனையோ மதங்களும் வந்திருக்கு. எத்தனையோ பேர் சயின்ஸு தான் காடுன்னு சொல்றா, நேச்சர் தான் காடுன்னு சொல்றா. அதையும் முழுக்க தப்புன்னு சொல்ல முடியாது. இந்த ஐடியாக்கள் எல்லாமே ஆல் என்கம்பாசிங்காக இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா பரமேஸ்வரன்கிறவர் இந்த எல்லாத்தையும் தனக்குள்ளே அடக்கி கொண்டவர், இந்த விஷயங்களை தாண்டி அப்பாற்பட்டும் நிற்பவர். ஈஷாவாஸ்யம் சொல்றது, ததே ஜதி தன்னை ஜதி தத்தூரே தத்வந்திகே ததந்தரஸ்ய சர்வஸ்ய தது சர்வஸ்யாஸ்ய பாஹ்யதஹ. அது அசைகிறது, அசையாமலும் இருக்கு, அது தூரக்க இருக்கு, அது கிட்டவும் இருக்கு, அது எல்லா பொருள்களுக்குள்ளேயும் இருக்கு, எல்லா பொருள்களையும் தாண்டி அதுக்கு வெளியிலையும் இருக்கு. இப்படி எல்லாமா இருக்கிற, எல்லாத்தையும் தாண்டியும் இருக்கிற ஒரு பொருளையா எல்லாரும் வேண்டிக்கிறா. உலகத்துல இருக்கக்கூடிய வளர்ந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு சில மதங்களை கேட்டா சிரிப்பு தான் வரும். அதுல ஒரு சில பேர் ஏலியனை எல்லாம் தொழறா.
இக்லேசியா மேரடோனியானான்னு ஒரு சர்ச் இருக்கு. அர்ஜென்டினியன் ஃபுட்பால் பிளேயரான மரடோனாவை பற்றின சர்ச் அது. அவா எல்லாரும் மரடோனா கிறிஸ்மஸ் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் ஃபுட்பால் அப்படின்னெல்லாம் கொள்கைகளை வச்சு மரடோனாவை தொழறா. யதா புத்திஹி அப்படிங்கிற இந்த ஸ்லோகத்தில் ஆச்சாரியா இதை தான் சொல்கிறார். ஆச்சாரியா இருந்த காலத்தில் 72 மதங்களை கண்டனம் பண்ணினா அப்படின்னு சொல்றா. நரபலி கொடுக்கக்கூடிய மதங்கள் கூட இருந்தது. அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவதாரும் அறிகிலார். அப்படி அன்பே சிவமா எல்லாரும் அமர்ந்திருந்தாரேன்னு ஆகணுங்கிறதுக்காக ஆச்சாரியா இங்க எப்படி பரமேஸ்வரன் ஒருவரே நாம் தொழ வேண்டிய தெய்வம், வேண்டாத விஷயங்களை படித்து கேட்டு மனம் குழம்பி வேண்டாத விஷயங்களை எல்லாம் தொழாதீங்கோ. அதனால ஆச்சாரியா சொல்றா, யதா புத்திஹி சுக்தௌ ரஜதம் இதி. சுக்தௌ அப்படின்னு சொன்னா கிளிஞ்சலுக்குள்ள இருக்கிற சர்ஃபேஸ். யதா அப்படின்னா எப்படி தரையில கிளிஞ்சல் இருக்கும்போது அதுல சூரிய ஒளி பட்டு அது வெள்ளி மாதிரி திளங்கிறது. அதை பார்த்த உடனே நம்மளுடைய புத்தி மயக்கம் ஏற்பட்டு, ஆஹா தரையில் ஒரு வெள்ளி நாணயம் இருக்கே அப்படின்னு நம்ம ஓடி போய் எடுக்கிறோம். கடைசியில் பார்த்தா அது வெறும் கிளிஞ்சல். அதே மாதிரி காச்சாஷ்மணி மணிஹி, தூரத்திலேருந்து ஒரு கண்ணாடி, உடைஞ்ச கண்ணாடி துண்டை பார்க்குறோம். வெளிச்சத்தில் பார்க்கறதுக்கு அது ஒரு வைரம் மாதிரி மின்னறுது. வைரமே கிடச்சிடுத்துன்னு போய் எடுத்து பார்த்தா வெறும் கண்ணாடி சில்லு தான். ஜலே பைஷ்டே க்ஷீரம், தண்ணியில் கொஞ்சம் மாவை யாரோ கரைச்சி வச்சிருக்கா. பசியில் அதை பார்த்துட்டு பாலுன்னு நினச்சி எடுத்து குடித்தாலோ. அதே மாதிரி மிருகத்ருஷ்ணாசு சலிலம் பவதி. சம்ஸ்கிருதத்தில் மிருகத்ருஷ்ணான்னு சொன்னால் மிராஜ். இந்த மிருகத்ருஷ்ணாங்கிற வார்த்தையிலேருந்து அந்த மிராஜே வந்திருக்கணும். தமிழில் காணல் நீர்னு சொல்கிறோமே, பாலைவனமான ஒரு பிரதேசத்தில் ரொம்ப நேரம் வெயிலில் நடந்து தூரத்தில் பார்க்கறதே எங்கேயோ நிறைய தண்ணி இருக்கா மாதிரி நம்மளுக்கு ஒரு ஆப்டிக்கல் இல்யூஷன், பொய்யான ஒரு பிம்பம் தோன்றதே. அதே மாதிரி ததா தேவபிராந்தியா பவதன்யம் ஜடஜனஹா பஜதி. அதே மாதிரி இறைவன் யாருன்னு புரியாம குழப்பத்தினால பிராந்தியினால முட்டாளான மனிதன் ஜடஜனஹா பரமேஸ்வரனான உங்களை விட்டுட்டு எதையோ தொழறான். ஹே பசுபதே மகாதேவேஷன் துவாம் மனசிச்ச நமத்வா, பரம்பொருளான உங்களை விட்டுட்டு தன்னுடைய மனதில் கூட உங்களை நினைக்காம இலையில்லாத வஸ்துக்களை இறைவன் அப்படின்னு நினைச்சு தொழறான் முட்டாளான மனிதன் அப்படின்னு சொல்ற ஆச்சாரியா இங்க. கிளிஞ்சலை வெள்ளின்னும் கண்ணாடி சில்லை வைரம்னும் மாவில் கலந்த ஜலத்தை பாலுன்னும் காணல் நீரை ஜலம்னும் எப்படி புத்தி நினைக்கிறதோ அதே மாதிரி அறிவற்ற மனிதன் பிராந்தினால் சர்வேஸ்வரனான உங்களை விட்டுட்டு அல்பமான விஷயங்களை ஈஸ்வரன் நினைச்சு பஜிக்கிறான். இப்படி சொல்ற ஆச்சாரியா இந்த ஸ்லோகத்துல. அடுத்த ஸ்லோகத்துக்கு போலாம். கபீரே காசாரே विशति विजने घोर विपिने विशाले शैले च भ्रमति कुसुमार्थं जडमतिः समर्प्यैकञ्चेतः सरसिजमुमानाथ भवते सुखेनावस्थातुं जन इह न जानाति किमहो. சரி, ஒரு வழியா அன்பே உருவான இந்த பரமேஸ்வரனை வேண்டிக்கணும்னு அவன் தெரிஞ்சுட்டான். அதுலேயும் எத்தனையோ விதமான முட்டாள்தனங்கள் இருக்குது. அப்படி சுவாமியை வேண்டிக்கிறதுல இருக்கக்கூடிய எல்லா விதமான முட்டாள்தனங்களையும் மூட நம்பிக்கைகளையும் ஆச்சாரியாவோட செரிகிறாங்க. முன்னாடி நரபலின்னு சொன்னேனே, மனிதர்களை கொன்று பலி கொடுத்தா பரமேஸ்வரன் சந்தோஷப்படுவார்னு நினைச்ச மக்கள் இருந்திருக்கா. அவளை கண்டனம் பண்ண போய் தான் ஆச்சாரியாலேயே பலி கொடுக்க பார்த்தான் ஒரு காபாலிகன். அப்புறம் நரசிம்மசுவாமியோட ஆவிர்வாவமாகி அவனும் போய் சேர்ந்தான். சுவாமியை தொழும்போது மிகுந்த அடக்கத்தோடும் வினயத்தோடும் தொழணும். அவிநயம் அபநய விஷ்ணு இப்படி சொல்லிதான் ஷட்பதி ஸ்தோத்திரத்தையே ஆரம்பிக்கிற ஆச்சாரியா. வினயமின்மையே போக்குங்கோ பகவானே. எல்லாருமே வினயத்தோடையா நம்ம தொழறோம் சுவாமியை தொழறோன்னு நினைச்ச உடனேயே ஏகப்பட்ட பிரஸ்டீஜ், ஒரு மாரல் சுப்பீரியாரிட்டி, ஒரு சாங்டிமோனியஸ் ஆட்டிடியூட் எல்லாம் வந்துடுறது நம்மளுக்கு. இங்கிட்டே சில பேர் சொல்லியிருக்கா, அதெல்லாம் டெய்லி பட்டுப்புடவை கட்டிட்டு தான் சுவாமிக்கு பூஜை பண்ணுவேன் தெரியுமா. பரமேஸ்வரன் எப்போ சொன்னார் பட்டுப்புடவை கட்டிக்கோன்னு எனக்கு தெரியல. எங்கே தேடியும் பூ கிடைக்கல. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு மார்க்கெட்டுக்கு போய் பூ வாங்கிட்டு வந்து பூஜை பண்ணினேன். இதில் என்ன பெருமை? சுவாமிக்கு பூ போட்டு பூஜை பண்ணினா அவாவாளுக்கு நல்லது. கோவிலில் ஏதாவது டொனேட் பண்ணிட்டா டியூப்லைட்டில் கூட உபயம்
குமாரவேலு சுவாமிக்கே ஆட்டோகிராஃப் போட்டு தரோம் நம்மெல்லாம். இப்படிப்பட்ட ஜடமதியனான ஒரு பக்தனை பற்றி தான் இங்கே ஆச்சாரியா சொல்கிறா. கீதையில் ராஜவித்யா யோகத்தில் பகவான் இப்படி சொல்கிறார், பத்ரம் புஷ்பம் ஃபலம் தோயம் யோ மே பக்தியா பிரயச்சதி ததஹம் பக்தியுபஹ்ருதம் அஷ்னாமி பிரயதாத்மனஹ. மிகுந்த அன்போடையும் பக்தியோடையும் மனம் ஒருமுகப்பட்டு எவன் ஒருத்தன் ஒரு இலையோ பூவோ பழமோ இல்லை கொஞ்சம் வெறும் தண்ணியோ கூட எனக்கு கொடுக்குறானோ, அன்பாக கொடுக்கப்பட்ட அந்த நைவேத்தியத்தை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேன்னு பகவான் சொல்கிறார். நமக்கெல்லாம் சாக்கிய நாயனாரோட கதை தெரியும். மோட்சத்துக்கு என்ன வழின்னு தேடி புத்த மதத்தை சேர்ந்து தன்னுடைய தேடலுக்குள்ள பொருள் அதில் இல்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு திருப்பி சைவத்துக்கு வந்துன்னு சொல்கிறது தப்பு. பரமேஸ்வரன் அப்படியே ஆட்கொண்டுட்டார், அவரை அப்படியே ஜீவன் முக்த புருஷராக ஆயிட்டார். ஏன்னா இந்த புறச்சின்னங்களுக்கும் ஆத்ம அபிவிருத்திக்கும் எந்த அர்த்தமும் சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொன்னவர். அதனால் அவர் இருந்த வரைக்கும் புத்த பிக்ஷுவோடைய வேஷத்தை அவர் மாற்றிக்கவே இல்லை. அதனால் அவர் பேரே சாக்கிய நாயனார். தன்னை ஆட்கொண்ட பரமேஸ்வரனை கோயிலில் போய் ஒரு நாளைக்கு தரிசனம் பண்ணார். உடனடியாக பரமேஸ்வரனுக்கு ஏதாவது ஒன்று சமர்ப்பணம் பண்ணணும்னு தோணிடுது. கையில் ஒன்றும் கிடைக்கல. பக்கத்தில் ஒரு கல் இருந்தது. கல்லை பரமேஸ்வரான்னு சொல்லி சுவாமி மேலேயே போட்டார். அன்போடையும் பக்தியோடையும் தாம் போட்ட கல் பரமேஸ்வரனுக்கு பிரீத்தி அப்படின்னு நன்னா தெரிஞ்சுட்டார். அதுலேருந்து தினமும் ஒரு கல் எடுத்து பரமேஸ்வரன் மேலே போட்டுட்டு வருவார். ஒரு நாளைக்கு இவரை சோதிக்கிறதுக்காக சுவாமி அவரை மறக்கடிச்சுட்டார் கல்லை போடுறதுக்கு. நம்ம பண்ணிட்டு இருந்துட்டு திடீர்னு சாப்பிட உக்காரும்போது தான் ஞாபகம் வந்தது, சுவாமி மேலே இன்னைக்கு கல்லையே தூக்கி போடலையே அப்படின்னு. எல்லாத்தையும் விட்டுட்டு அறக்க பறக்க கோயிலுக்கு ஓடி போய் ஒரு கல்லை எடுத்து சுவாமி மேலே போட்டார். புத்த பிக்ஷுவா வாழ்ந்ததுனால, காவி வஸ்திரம் தரிச்சுட்டு இருந்ததுனால அவர் சமையல் பண்ணிலாம் சாப்பிட்ருக்க மாட்டார். எல்லா இடத்துலையும் பிக்ஷை எடுத்து தான் சாப்பிட்ருப்பார். அன்னைக்குன்னு பிக்ஷை கிடச்சிருக்காது, ரொம்ப லேட்டாக கிடச்சிருக்கு. ரொம்ப பசியில் வாடி அதை சாப்பிட்ணும்னு உட்காந்த சமயத்தில் இது ஞாபகம் வந்த உடனே சாப்பாடு வேணா ஒன்றும் வேண்டான்னு ஒன்றுத்தோடைய ஸ்மரணையும் இல்லாமல் சுவாமி கிட்ட ஓடினாரே. அதனால் சுவாமி உடனே பிரத்யக்ஷமாகி தன் கூடையே கூட்டின்னு போயிட்டார் கைலாசத்துக்கு. இப்படி எத்தனை நாயன்மார்கள் கதை. டெய்லி பிடிக்கிற மீனில் முதல் மீனை அதிபத்த நாயனார் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுவாராம். ஒரு நாளைக்கு தங்கத்தாலான மீன் கிடச்சிது. அப்போ கூட எனக்கு வேண்டாம், சுவாமிக்கு தான் அந்த மீன். கண்ணப்ப நாயனாரை பற்றி கேட்கவே வேண்டாம். இந்தே சிவானந்த லஹரியில் பின்னாடி சொல்ல போகிற ஆச்சாரியா கண்ணப்ப நாயனாரோட பெருமையை. உண்மை பக்தர்களோட நிலை இதுதான். எது இருக்கோ எது கிடைச்சதோ மிகுந்த பக்தியோடையும் அன்போடையும் சுவாமிக்கு சமர்ப்பணம் பண்ணுவா. ஆச்சாரியா சொல்றா, குசுமார்த்தம் பிரமதி ஜடமதிஹி. ஜடமதியனான முட்டாளான பக்தன் சுவாமிக்கு போடணும்னு பூவை தேடிண்டு காடு மலையெல்லாம் அலையிறானாம். குசுமம்னா பூ. எங்கே எல்லாம் அலையிறான்? கபீரே காசாரே. மிகுந்த ஆழமுள்ள ஏரி குளமெல்லாம் தேடுறானாம். ஒரு தாமரை பூவோ குவளை மலரோ கிடைக்கும் சுவாமிக்கு போடலான்னு. விஜனே கோர விபினே விஷதி. எந்த ஜனங்களும் போகாத அடர்ந்த கடுமையான இருண்ட காட்டுக்குள்ளெல்லாம் போய் தேடுறானாம் பூவை. விஷாலே சைலேச்ச பிரமதி. உயரமான மலையிலெல்லாம் ஏறி அலையறானாம். அதனால ஆச்சாரியா இங்க சுவாமி கிட்ட கேட்கிறா, ஹே உமாநாத, உமையம்மையின் கணவனே, பவத்தே உனக்கு ஏக்கம் சேத்தக சரசிஜம் சமர்ப்பிய. தன்னுடைய சித்தம்ங்கிற ஒரே ஒரு பூ, சரசிஜம் அப்படின்னு சொல்றதுனால தாமரை பூ. இந்த பக்தன் தன்னுடைய சித்தமாகிய ஒரே ஒரு தாமரை பூ உன்னுடைய திருவடியில் வச்சா போருமேப்பா. சுகேன அவஸ்தாத்தும், பரம சுகத்தை அடைவானே. கிமஹோ ஜன இஹ ந ஜானாதி. ஏன் இது இந்த மனிதனுக்கு புரியறதில்லை? இப்படி அசடா இருக்கானே, உனக்கு போடுறேன்னு காடு மலையெல்லாம் பூவை தேடிண்டு அலையிறானே, தன்னுடைய சித்தத்தை போட்டா போருமே, எல்லையில்லாத பரம சுகம் அவனுக்கு கிடைக்குமே. அப்படிப்பட்ட சுகம் என்ன? மோட்சம் தான். முன்னாடி ஒரு ஸ்லோகத்தில் ஹே சுதி அப்படின்னு அன்பா கூப்பிட்ட ஆச்சாரியா வெறும் ஒரு மாத்ருபாவத்தோட மாத்திரம் நிற்காம அவர் ஜகத்குருவா இருக்கிறதுனால ஒரு வாத்தியார் சரியா படிக்காத பையனை நடுநடுல கொஞ்சம் திட்டுற மாதிரி ஹே ஜடமதி அப்படின்னு கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கண்டிக்கிறா. உடனே எதிரா சாக்குன்னு காத்துன்னு இருக்கிற நாமெல்லாம் ஆச்சாரியாலே சொல்லிட்டா ரொம்ப சிரமப்பட்டெல்லாம் பூவெல்லாம் போட வேண்டாமா அப்படின்னு பண்ற உபாசனையெல்லாம் நிறுத்த சொல்லல ஆச்சாரியா. வெளி விஷயங்களுக்கு அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்துட்டு
உள்ள ஹிருதயத்தில் பரமேஸ்வரனுடைய திருவடியை வைக்காம இருந்தால் இந்த பூஜையெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போகும் அப்படின்னு நம்மளுக்கு புரிய வைக்கிறார். இந்த ஸ்லோகத்தில் ஆரம்பித்து அடுத்தடுத்து ஒவ்வொரு மிஸ்கன்செப்ஷனையாக ஆச்சாரியா உடைச்சுட்டே வருவா. அடுத்த ஸ்லோகத்துக்கு போகலாம். நரத்வம் தேவத்வம் நகவன மிருகத்வம் அசகதா பசுத்வம் கீட்டத்வம் பவது விஹகத்வாதிஜனனம் சதா த்வத் பாதாப்ஜஸ்மரண பரமானந்தலஹரி விஹாராசக்தஞ்சேத் ஹிருதயமிஹ கிந்தேன வபுஷா. ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம் அப்படின்னு ஆச்சாரியா விவேக சூடாமணியில் சொல்றா. பல்வேறு ஜந்துக்களாக பிறப்பதிலும் மனிதராக பிறப்பதே ரொம்ப அரிதான காரியம். ஔவையாரும் சொல்லியிருக்காளே, அரிதரிது மானிடராதல் அரிது, மானிடராயினும் கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது, பேடு நீங்கி பிறந்த காலையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அரிது, ஞானமும் கல்வியும் நயந்த காலையும் தானமும் தவமும் தான் செயலரிது, தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி திறந்திடுமே. ஆச்சாரியா சொன்னதுதான் இதுவும். ஏன் பெரியவாள்லாம் இப்படி சொல்றா? மனித ஜென்மமாக பிறந்தவாதான் தங்களுடைய பகுத்தறிவை உபயோகப்படுத்தி நல்லது கெட்டது சீர்தூக்கி பார்த்து காரியங்களை செய்ய முடியும். அப்படியே தர்ம வழியில் நடந்து மேலான உண்மையை தேடி உங்களுடைய ஆத்மஸ்வரூபமாகவே இருக்கிற பரமேஸ்வரனை தரிசனம் பண்ண முடியும். இதுக்கு மனிதனுடைய உடலும் மிகுந்த அனுகூலமாக இருக்குது. ஆனால் இப்படி சொல்லிட்ட உடனேயே மனுஷாலான நம்மளுக்கு ஏதோ பெருசாக சாதிச்சிட்டா மாதிரியான ஒரு ஆட்டிடியூட், ஒரு சூப்பர் சிலியஸ் ஆட்டிடியூட் வந்துடும். மோட்சத்தை அடைய அனுகூலமாக இருக்குங்கிறதுனால தான் நரஜன்மத்தை அரிது அப்படின்னு ஆச்சாரியா சொன்னா. உடனே எந்த முயற்சியுமே பண்ணாமல் எதையோ சாதிச்சிட்டா மாதிரியெல்லாம் நாம் அலையக்கூடாது. அதனால் அந்த மிஸ்கன்செப்ஷனையும் உடைக்கிற ஆச்சாரியா இங்கே தலையில் லேசாக ஒரு கொட்டு வச்சு நமக்கு அடக்கத்தை கொடுத்து எது முக்கியம், எதை அடைய நாம் முயற்சி பண்ணணும்னு நமக்கு சொல்லித்தரா. அதனால ஜந்தூனாம் நரஜன்ம துர்லபம்னு சொன்ன அதே ஆச்சாரியா என்ன உடம்பாதான் இருந்தா என்ன, நரத்வம் அது மனித உடம்பா இருக்கட்டும், இல்ல தேவத்வம் தேவனா பிறக்கட்டும், நக வன மிருகத்துவம், நக அப்படின்னா மலை, வனம்னா காடு, மலையிலையோ காட்டிலையோ அலைஞ்சு திரியற மிருகமா இருந்தாலும் சரி, மஷகதா இல்ல கொசுவாதான் பிறக்கட்டுமே, பசுத்துவம் மாடு ஆடு நாய் இந்த மாதிரியான டொமஸ்டிகேட்டட் அனிமல், இல்லைன்னா கீட்டத்துவம் பவத்து ஒரு புழு பூச்சியாக தான் பிறந்திருக்கட்டுமே, விஹகத்வாதி ஜனனம், விஹகனா பறவை, பறவை முதலான எந்த ஜந்துவா வேணா பிறந்திருக்கட்டும், மனிதனாவோ தேவனாவோ காடிலையும் மலையிலையும் அலையிற மிருகமாவோ கொசுவாவோ ஆடு மாடாவோ பூச்சி புழுவாவோ இல்ல பறவையாவோ எப்படி வேணா பிறந்திருக்கட்டும், சதா ஹிருதயம் த்வத் பாதாப்ஜ ஸ்மரண பரமானந்த லஹரி விஹாராசக்தஞ்சேத்து தேன வபுஷா கிம். ஹே பரமேஸ்வரா, எல்லா காலத்திலையும் உங்களுடைய திருவடி தாமரைகள்லேயே நிலைத்திருந்து அதனால ஏற்படக்கூடிய அளவில்லாத ஆனந்த பெருவெள்ளத்தில் மூழ்கி அதனால ஏற்படக்கூடிய அலையலையான ஆனந்தத்தில் ஹிருதயம் திளைத்திருக்குமானால் அப்படிப்பட்ட ஜீவனுடைய சரீரம் எதாதா இருந்தா என்ன சரீரமா வேணா இருந்துட்டு போகட்டுமே. நம்மளுடைய புராணங்கள்லையும் இதிகாசங்கள்லையும் எத்தனை கதைகள். திருவானக்கா ஸ்ரீ ஜம்புகேஸ்வர சுவாமியுடைய கோவில் ஸ்தல புராணத்தில் வர யானையும் சிலந்தியும் எப்படி போட்டி போட்டுண்டு சுவாமிக்கு பூஜை பண்ணினா அதனால எப்படி மோட்சகதி அடைஞ்சாங்கிறதையெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த கதை தெரியாதவாளுக்காக சுருக்கமாக அதை இங்கே சொல்லிடுறேன். இந்த ஸ்தலத்தோட பேரே ஆனைக்கா, ஆனைனா யானை, கானா காடு. இப்படி பேர் வரத்துக்கே காரணமாக இருந்த ஒரு பக்த சிகாமணியான ஒரு யானை தினசரி சுவாமிக்கு என்னுடைய தும்பிக்கையில் கொஞ்சம் தண்ணியை உறிஞ்சி எடுத்துன்னு வந்து அங்கே ஸ்வயம்புவா வந்திருக்கிற லிங்கத்து மேலே வர்ஷிச்சு அபிஷேகம் பண்ணிகிட்டே இருந்தது. அதே இடத்துல ஒரு சிலந்தி சுவாமி மேலே வெயில் படாமல் இருக்கிறதுக்காகவும் இலை சருகெல்லாம் விழுந்து அழுக்கு பண்ணாமல் இருக்கிறதுக்காகவும் ஒரு கூடு கட்டி சுவாமிக்கு குடை மாதிரி தினசரி பின்னி வச்சிருக்கும். அதை இந்த அபிஷேகம் பண்ணுற யானை என்னடா இது இங்கே குப்பையாக இருக்குன்னு தண்ணியை தெளித்து
அதை எல்லாத்தையும் தொடச்சி எடுத்துடும். தினசரி நடக்க நடக்க தன்னுடைய பூஜையை இந்த யானை டிஸ்டர்ப் பண்ணுறதுன்னு கோபப்பட்ட சிலந்தி ஆமி மேலே தன்னுடைய தும்பிக்கையில் அழுக்கு தண்ணியெல்லாம் கொண்டு கொட்டுறதுன்னு வேற கோவப்பட்டுண்டு நாளைக்கு அந்த யானையோட தும்பிக்கைக்குள்ளேயே போய் அந்த யானையை கடிச்சு அந்த யானையும் இறந்து தானும் இறந்து போச்சு. யானையோடைய பக்தியை மெச்சின சுவாமி அதுக்கு கையோட மோட்சத்தை கொடுத்துட்டார். ஆனால் இப்படி கோபப்பட்டு இன்னொரு ஜீவராசியை இம்சிச்சதுனால அந்த சிலந்தி இன்னொரு பிறப்பு எடுக்கணும்னு அதுக்கு விதிச்சுட்டார். நான் சிவபூஜை பண்ண சிலந்தி சும்மா பிறக்குமா? பெரிய மகாராஜாவா பிறந்தது. அதுதான் கோ செங்கோட் சோழன். இப்படி ராஜாவா பிறந்த சிலந்தி, அதாவது கோ செங்கோட் சோழன் அண்ணா ராஜ்யபாரம் பண்ணி 70 சிவாலயம் எடுப்பித்தானாம். ஆனா பூர்வ ஜென்மத்தோடைய நினைப்புனாலேயோ எண்ணத்தினாலேயோ ஒரு கோயில்ல கூட ஒரு குட்டி யானை கூட நுழைய முடியாத மாதிரி நிறைய படியெல்லாம் வச்சு எடுத்தானாம். அப்படி செங்கோட் சோழன் கட்டின கோவில்ல ஒண்ணுதான் திருவானக்கா. இந்த மாதிரி எத்தனை கதைகள் ஸ்ரீமத் பாகவதத்துல வர கஜேந்திரனா இருக்கட்டும், இல்ல சமீபத்திய காலத்துல வாழ்ந்த குருவாயூர் கேசவனா தான் இருக்கட்டும், பக்தி பண்றதுக்கு மனுஷ ஜென்மாதான் அவசியம் அப்படிங்கிற மித்த உடைச்செறிஞ்சிருக்கா. ராமாயணம் பூரா எல்லா மிருகங்களும் எப்படி பரமாத்மாவுக்கு ஒத்தாசை பண்ணித்து அப்படிங்கிறது தான் கதையே. அட்டாயுவா இருக்கட்டும், குரங்குகளா இருக்கட்டும், கரடியா இருக்கட்டும், எத்தனை விதமான ஜீவராசிகள். அதனால இந்த பாட்டு மூலியமா ஆச்சாரியா நம்ம கிட்ட பிறப்பு என்ன மாதிரி இருந்தாலும் பரவாயில்ல, என்ன மாதிரியான சரீரம் இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுடைய ஹிருதயம் என்னைக்குமே பரமேஸ்வரனுடைய பாதார விந்தங்கள்லேயே இருக்கட்டும். அப்படி பரமேஸ்வரனுடைய திருவடிகளை ஸ்மரிக்கிற பரமானந்த லஹரியான சிவானந்த லஹரியில நீங்க மூழ்கி இருப்பேன்னா நம்மளுடைய சரீரம், ஜாதி, மதம் எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம். ஆனாவே பரமேஸ்வரன் தன்னுடைய மோட்ச சாம்ராஜ்யத்துக்குள்ள நம்மளை கூட்டிட்டு போயிடுவார் அப்படின்னு சொல்லி அனுகிரகம் பண்றா. சிவானந்த லஹரியோடைய முதல் 10 ஸ்லோகங்களுடைய மேலோட்டமான பொருள் விளக்கத்தை இங்க பார்த்தோம். அடுத்த 10 ஸ்லோகங்களை அடுத்த ரெக்கார்டிங்ல பார்க்கலாம். ஹர நமः பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவ. करचरणकृतं वा कायजं कर्मजं वा श्रवणनयनजं वा मानसं वा पराधं विहितमविहितं वा सर्वमेतत् क्षमस्व. जय जय करुणाब्धे श्रीमहादेव शम्भो.